நாம் இருந்த இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உகந்த காணிக்கையாய் ஆண்டவரே இந்த நாளை உபவாச நாளாய் நியமித்து தேவரீர் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவரை ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்க எங்கள் மீது கர்த்தருடைய பூரண கிருபை உண்டாயிருக்கத்தக்கதாய் தகப்பனே, ஆன்லைன் மூலமாக ஏறெடுக்கிற இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை வேலை, பாடல் வேலை, ஜெப வேலை, தேவரீர் சத்தியத்தை பிரசங்கிக்கிற வேலை, கடைசி ஜெப வேலை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுப்பீராக. ஆன்லைனுக்குள் வர முயற்சித்துக் கொண்டிருக்கும் அருமையான சகோதர சகோதரிகளை ஒரு தடையில்லாதபடி தேவன் இணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சகல விதமான ஆண்டவரே நெட்வொர்க் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே, நீர் உதவி செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக. ஆசீர்வதிக்கப்பட்ட உன்னத அழைப்பை பெற்ற உம்முடைய ஜனங்கள் நாங்கள் உமக்குள் வளரவும் ஆழமாய் செயல்படவும் தேசத்திலே ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிற சகல விதமான இந்த தீவினை காரியங்களுக்கு விரோதமாய் நாங்கள் வரவும் எங்களை பலப்படுத்துவீராக. தேவ திட்டம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. உபவாச நாளை உடைய கரத்திலே தருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் பொறுப்பெடுப்பீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எங்களோடு கூட நாங்கள் பாடுகிற பாடலை எங்களோடு கூட நீங்கள் பாடுங்கள். தேவன் உங்களோடு கூட இடைபடுவாராக. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை நடத்தினே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே, உம்மை நோகடித்த போது என் கிருபையால் மன்னித்தீ. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினே, உம்மை நோகடித்த போது உன் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினே. தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே.
வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கு மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். என்னை விட்டுக் கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னை நேசரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவனே, நான் உமது அண்டையிலே, அவர் அண்டையிலே நம்ம இன்னும் நாங்க நெருங்கி சேரணும். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் இடத்துல நெருங்கி சேர வேண்டும். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில எப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரே இந்த சிலுவை நிலையில தஞ்சமா இருக்க வேண்டும். உணர்ந்து நாம் பாடுவோம். கர்த்தரை நாம் மகிமைப்படுவதாக. தேவனே, நான் உமதண்டையே இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியே. தேவனே, நான் உமதண்டையே இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியிலே. மாவலிய கோரமாக ஒன் சிலுவை மீதினில் நான் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாயும் மண்டை சேர்வே. தேவனே, நான் உமதண்டையிலே இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியே. யாக்கோபை போல் போகும் பாதையில் ஓழுதுபட்டு ராவில் இருள் வந்து மூடிட, துக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனவில் நோக்கி உம்மை கிட்டி சேர்வேன். வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே நாவல் பூமியே. கருத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்தன் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாய் என்னை அழைத்து அன்பின் தூதர் நாக செய்யும். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வ
சேர்வதே என் நாவல் பூமியே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கே சேர்வதே என் நாவல் பூமியே. அவளிய கோரமாக ஒரு சிலுவை மீதில் நான் கோவை தொங்க நேரிடி அவளாயும் மண்டை சேவே. தேவனே நான் உமதண்டையே இன்னும் நெருங்கே சேர்வதே என் நாவல் பூமியே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பாடலை பாடி நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்மளை தேற்றுகிற தேவன், நம்மளை அவர் ஒரு தாய் போல தேற்றி நம்மளை ஒரு அற்புதமாய் அதிசயமாய் ஆசீர்வதிக்கிற தேவனை உள்ளதின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவனை ஆராதித்து ஒரு மன மகிழ்ச்சியாக இந்த நாளை கர்த்தர் நமக்கு உபாச நாளை நியமித்திருக்கிற இந்த நாளிலே ஒரு மன மகிழ்ச்சியோடு கூட மன நிறைவோடு கூட தேவனை ஆராதிக்கும்படி எல்லாரும் ஒரு மனப்பட்டு பாடலை பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை தேற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Hallelujah. Hallelujah, 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 hallelujah. நாவோடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல நேசர் தேற்றுவார். Hallelujah, 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 hallelujah. கரம் பிடித்து நடத்துவார் கண்ணலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார் கண்ணலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் தேற்றுவார்.
Hallelujah. 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 எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல். ஹalleluya. ஹalleluya. ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஹalleluya. 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 Hallelujah. Hallelujah. ஹalleluya. தேவனே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எல்லாம் மன மகிழ்ச்சியா இந்த கொடுக்கப்பட்ட இந்த உபவாச நாளிலே கர்த்தருடைய கரம் நம்மை தொடும்படியாக தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படி எல்லாரும் ஒரு மனமாய் கூட ஆண்டவரை நோக்கி நாம் பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதித்து நாம் உயர்த்த போகிறோம். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவாதிபதி, சகலவற்றையும் தம்முடைய வார்த்தையில உள்ளடக்கின நல்ல ஆண்டவர், பொய்யுரையா தேவன், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பது எப்படி என்று நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற நல்ல ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மன நிறைவோடு கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இந்த மனமகிழ்ச்சிக்குரிய இந்த உபவாச நாளிலே கர்த்தருடைய மகிமை நம்மளை தொடும்படியாக எல்லாம் ஒருமனப்பட்டு நாம் இருக்கிற இடங்களில் அப்படியே முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிட்டு, எழும்ப முடிந்தால் இல்லை தடைகளை தாழ்த்தி கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாடின இதே பாடலை உணர்ந்து நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லோரும் உணர்ந்து நாம் பாட போகிறோம், ஆராதிக்க போகிறோம் தேவனை. ஒரு தாய் தேற்றுவதை போல நம்மளை தேற்றுகிற நல்ல ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் ஒரு மனப்படுவோமா. தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், கர்த்தராகி ஆண்டவர், சகலவற்றையும் தனக்குள்ள உள்ளடக்கிற நல்ல ஆண்டவரை முழுவதுமாய் கனின் மணியை போல நம்மளை பாதுகாக்கிற நல்ல ஆண்டவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஒரு மனமாய் கூட தேவனை நோக்கி பார்த்து கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya. Hallelujah. 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 Hallelujah.
Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. Hallelujah. வாய்களை திறந்து Hallelujah. 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 மார்போடு அணைப்பாரே, அணக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, அணக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவாம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவாம். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் தேற்றுவது போல் ஒப்பு கொடுப்போம் எல்லாரும். அவர் நம்மளை ஒரு தாய் தேற்றுவதை போல என்ற சூழ்நிலையில எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை நாம் இருக்கிறோம் பாருங்க. உயர்த்தி அவரை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிமையானவர், மகத்துவமானவர், மறுரூபமாக்க வல்லவர். ஹல்லேலூயா. 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 எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். Hallelujah. 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 அவர் நம்மை ஒருபோதும் கைவிடார். Hallelujah. நம்மை கைவிடாத தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து Hallelujah. உணர்ந்து ஒப்புரவாகி Hallelujah. என் தகப்பனின் வாழ்நாள் முழுவதும் நம்முடைய பாதத்தில் நீ சமர்ப்பணம் பண்ணுகிறேன். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மட்டும் சொந்தம் ஆண்டவரே. எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும், எவ்வளவு வித்தியாசமான சூழ்நிலைகள் இருந்தாலும், எவ்வளவு ஆண்டவரை கொள்ளை நோயினால பாதிக்கப்பட்டு கொண்டு இருந்தாலும், தேசத்தை சுற்றிலும் எவ்வளவு பெரிய தீங்கு நேரிட்டாலும், ஆண்டவரை நோக்கி உபவாசத்தோடு காத்திருந்த யோசபாத்துக்கு நீர் இறங்கினீர் ஐயா. உபவாசத்தோடு காத்திருந்த ஒவ்வொருவருக்கும்
ஆண்டவரை எஸ்தர் உபவாசத்தோடு காத்திருந்து தேசத்தினுடைய சட்ட திட்டங்களை நிறைவேற்ற ஆண்டவரே அந்த நிகராக அதற்கு விரோதமாக ராஜாவினுடைய ஆண்டவரை சட்டத்திற்கும் புறம்பாக ஆண்டவரை எப்படி அதை நான் தடை செய்ய முடியும் என்று அந்த உபவாசத்தின் மூலமாய் மகளுக்கு கற்றுக் கொடுத்து ராஜாவினுடைய ஆண்டவரை முன்னணியில் பிரவேசிக்க முடியாத ஸ்தலத்திற்குள்ளே உபவாசித்து பிரவேசிக்கத்தக்க தேவன் கொடுத்த பலன் இன்றைக்கு ஆண்டவர் இந்த ஆன்லைன் மூலமாய் இந்த ஆண்டவரை ஆராதனைக்குள் இருக்கிற உம்முடைய ஜனத்தின் மீது கர்த்தருடைய இந்த உன்னத அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. ஒவ்வொருவர் மீதும் உபவாசித்து காத்திருந்து கண்ணீரெல்லாம் ஆண்டவரை கர்த்தர் சமூகத்துல ஒரு மனமாய் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றத்தக்கதாய் இந்த உபவாச ஜெபத்திலே பரிசுத்தாவினுடைய வல்லமை ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக. வல்லமை நிறைந்த தேவனுடைய கிருபை, வல்லமை நிறைந்த தேவனுடைய கிருபை, தேவனுடைய தொடுதல் ஆண்டவரே ஒவ்வொருவர் மீதும் உபவாசத்திற்கேற்ற அந்த உபந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு சரசின் மீது ஊற்றுவீராகப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி. தெற்கத்திய வெள்ளத்தை திருப்புவதை போல தேவனுடைய வல்லமை ஆண்டவரே அநேகருடைய இருதயத்தை தம்பக்கமாய் திருப்பத்தக்க இந்த உபவாச நாளை கர்த்தர் மாற்றி அமைப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். நெருங்கி வருகிற பாவத்தை உறவு முழுவதுமாய் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை உணர முடியாத எல்லாவற்றையும் உணர்கிற இருதயத்தை கொடுக்கிற தேவனுடைய கரத்துல எங்களை முற்றிலுமாய் சமர்ப்பணம் பண்ணி நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபகமன் சந்தலகம் மலியால வயுலயா ரிகபல் ஹைல் ஐஷுதுரியம் பலஹிந்தரபா ஜில் ஹைல் ஹை ஊரியா லஹன்தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்றி ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி. உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் உமக்கொப்பானவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார். உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார், உமக்கொப்பானவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் பிரசனத்திற்கு இடம் கொடுப்போமா? தேவ பிரசனம் இருக்கிறது. அப்படி மகிமையான பிரசனம் பூர பகவசந்தல நாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பானது இல்லை. நாங்கள் விரும்புவதற்கு ஜெபிப்பதற்கு மேலாக பெரிய செய்கிற நல்ல ஆண்டு கோடி கோடியாய் ஜனங்கள் ஆண்டு மரித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில் ஆண்டு நாங்கள் உபவாசித்து சமூகத்திலே காத்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தன்னை தேடுகிற எந்த ஜனத்தில் ஆண்டவரை உபவாசித்து முகத்தை திருப்பி ஆண்டவரே மானமுகந்து தன்னை தாழ்த்துகிற ஜனத்தினுடைய தேசத்தில் சேமத்தை கொடுப்பேன்னு சொன்னேன். என் அன்பு தகப்பனே ஆபிரகாமின் தேவன், இசாக்கின் தேவனே, ஒரே ஒரு விசை நிர்மாணம் இறங்க ஒரு அற்புதத்தை செய்வீராக ஐயா. ஒரு அற்புதத்தை செய்வீராகப்பா, ஒரு அற்புதத்தை செய்வீராக. எல்லாம் ஒரு மனப்படுவோமா? ஒரே ஒரு விண்ணப்பம் பண்ணுவோம் ஆண்டவரை நோக்கி. கர்த்தாவே என் தேசத்தை நினைவு கூறுங்க ஆண்டவரே. தேச ஜனங்களை நினைவு கூறுங்கப்பா. என்னுடைய மாநிலங்கள், மாவட்டங்கள், கிராமங்களை நினைவு கூறுங்கப்பா. அதில் இருக்கிற ஆண்டவரே இந்த கொள்ளை நோயில் அகப்பட்டிருக்கிற ஜனங்களை நினைவு கூறுங்க. ஒரே ஒரு விசை
நீர் நினைத்தால் போதும் ஆண்டவர். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவரை. கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் சிறு பிள்ளையிலிருந்து பெரியோர் வரையிலும் ஆண்டவரை மரித்துக் கொண்டிருக்கிற அந்த ஜனத்தின் மீது கர்த்தருடைய பூரண கிருபை உண்டாயிருக்கும். அவர்களை ஒவ்வொருவரையும் தொடுவீராக. மாற்றம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஆண்டவரை மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பீராக. தடைகளை உடைத்து போடுங்க, தடைகளை உடைத்து போடுங்க. தேவ வல்லமை இறங்கும்படியாக ஒவ்வொருவர் மீதும் ஆண்டவரை எந்தெந்த ஜனங்கள் ஆண்டவரை இந்த நோய்களில் சிக்கி தவிக்கிறார்களோ அவர்கள் மீது என் கர்த்தருடைய இரக்கம் இறங்கும்படியாக. எந்த ஜனங்கள் வீடுகளில் இருந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மீதும் இரக்கம் இறங்கும்படியாக. சிறு பிள்ளைகள், குழந்தைகள், பெரியோர், முதியோர் முதற்கொண்டு எல்லாம் ஆண்டவரை வாசிக்கிற காற்றிற்கு கூட ஆண்டவரை வழி இல்லாதபடிக்கு ஆண்டவர் உருவாக்கின ஆண்டவரை நல்ல ஒரு மனித வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் ஆண்டவரே. அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்பாக அந்த மனிதனுடைய எல்லா காரியமும் முடிந்து போகிறது. ஆனால் இந்த நாட்களிலே படுகிற பாடு, வேதனை எல்லாவற்றையும் நீர் சகித்திருக்கிறீர். நீர் ஒருவரை சகித்திருக்கிறீர். நீர் ஒருவரை செய்து முடிக்கிறீர். நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ள தெய்வம் ஆண்டவர். இந்த நாளில் கூட நாங்கள் ஒருமனப்பட்டு உபவாசித்து கர்த்தாவே தேசத்தில் ஆண்டவரை மரபணு முறையிலே மாற்றப்பட்ட இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரை ஜனங்களுக்குள்ள உட்புகுந்து இந்த 2ஆம் அலை பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருப்பதை கர்த்தர் நீர் அறிவீர் ஆண்டவர். இந்த ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த மீட்டிங்ல ஆண்டவர் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி நாங்கள் இருக்கிற இடத்துல கதறி ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட அந்த அழைப்பின்படியாக நீர் எங்களை தெரிந்து கொண்டதை போல எல்லா ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனமும் தெரிந்து கொண்டிருக்கிற ஜனங்களும் இன்னைக்கு மாட்டிக்கொண்டு அவஸ்தைப்படுகிறார்கள். தேவர் அறிவு ஆண்டவர். விசுவாச குடும்பங்கள் எத்தனையோ சிக்கிக் கொண்டிருக்கிறது ஆண்டவரை. அறியாத ஜனங்களையா, அவர்கள் அறியாத ஜனங்களுக்கு எந்த வழியும் இல்லை. அறிந்த ஜனங்களுக்கு ஒரு வழி உண்டையா, எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்ற நம்பிக்கை உண்டு. ஆனால் உண்மை அறியாத ஜனங்கள், அவர்கள் உண்மை உருவாக்கினவர் நீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனையும் உருவாக்கினவர் நீர். ஆதாமினுடைய சந்ததி தான் எல்லாம் ஆண்டவரே. சேத்தினுடைய சந்ததி தான் எல்லாம் ஆண்டவர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவர். என் அன்பு தகப்பனே, ஆபிரகாமின் தேவனை, ஈசாக்கின் தேவனை, யாக்கோவின் தேவனை, எங்கள் தேசத்தினுடைய 4 திசைகளிலும் ஆண்டவருடைய சுகமளிக்கிற வல்லமை 4 திசைகளிலும் ஆண்டவர் இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். தேசத்திற்குள்ளாய் கடந்து வரட்டு கல்வாரி இரத்தத்துடைய வல்லமை ஒவ்வொரு ஜனங்களையும் சிறு பிள்ளையிலிருந்து பெரியவர் வரை எல்லோரையும் மூடட்டும் ஆண்டவர். எல்லோரையும் மூடட்டும் ஐயா. தெய்வீக சமாதானம் அந்த தேசத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில பயத்தின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை ஜனங்களை ஒடுக்குகிற எல்லா பயத்தையும் திகிலையும் கொடுத்து ஜனங்களை ஒடுக்குகிற சுவாசத்தை நிறுத்த பண்ணுகிற சகல அந்தகார வல்லமை, இருளின் ஆதிக்கங்கள், நுரையீரலை கட்டுப்படுத்துகிற ஆவிகள், இருதயத்தையும் சுவாச குழாய்களை கட்டுப்படுத்துகிற ஆவிகள், சரீரத்தை ஆவி ஆத்துமாவை கட்டுப்படுத்துகிற ஆவிகள், குடும்பத்தை அவநிலைகளை கண்ணீர் வடிக்க பண்ணுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்துல தேசத்தை விட்டு முற்றிலும் விலகி போகும்படி கட்டளையிட்டு சொல்லி மன்னதுருகிற தெய்வம் ஒவ்வொருவரையும் தொடுவீரா. இருதயத்திலும் சிந்தனை எண்ணத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பீரா. தேவ திட்டம் நிறைவேறட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கூட்டத்தில் ஆண்டவர் இணைந்திருக்கிற, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புவிக்கிறேன். விசேஷித்த மனமாய் கல்வாரி இரத்தத்தினுடைய பாதுகாப்பு இரக்கம் இவர்களை மூடிக்கும். சொந்த பந்தங்கள் ஆண்டவர் அறியாத ஜனங்களும் தப்பித்திருக்கிற ஆண்டவர் ஜனங்களை தவிர தப்பிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் இன்னும் தப்பித்துக் கொள்ள வழிகளை ஆண்டவரை எந்த ஒரு ஊசி மருந்தினாலும் ஒரு பாதிப்படையாதபடி தேசத்திற்குள்ள உங்களுடைய மகாபெரிய இரக்கம் இந்த வேளையில இறங்கும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தருடைய இரத்தம் முழுவதும் கழுவி சுத்திகரிக்கட்டும். தேவ திட்டம் நிறைவேறுவதா மகிமை கிருபை இரக்கம் மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் எங்களை தாழ்த்தும் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணையற்ற நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய பூரண கிருபை உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாம மகிமைக்கென்று இந்த உபவாச நாளை தேவன் நமக்கு ஞாபகித்து கொடுத்திருக்கிறார். நாம் அல்ல, கர்த்தர் நமக்கு ஞாபகித்து கொடுத்திருக்கிறார். இந்த உபவாச நாளிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். விசேஷித்த வண்ணமாய் வீடுகளில நாம் தனிப்பட்ட முறையில 21 நாட்கள் உபவாசம் இருந்து நாம் ஜெபிக்கிறோம். என்ற நாட்களில் கூட ஒரு மனதாய் கர்த்தர் உபவாச நாட்களை ஞாபகிக்கும்படியாய் ஊழியர்கள் மூலமாய் தூண்டப்பட்ட எல்லாவற்றிலும் நாம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவைகள் நல்லது, உபவாசிப்பது நல்லது, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றது. ஆயினும் தேவன் விரும்புகிற உபவாசம் என்ன, எப்படி நாம் உபவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பது குறித்து நாம் இன்றைக்கு வசனத்தின் அடிப்படையில நாம் பார்க்கவிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த சத்திய வசனத்தை உங்களுக்கு அவர் புரிய பண்ணும்படியாக
ஆறுதலோடு கூட இந்த வார்த்தை உங்களுக்குள் வரும்படி நீங்கள் செய்கிற உபவாசத்தினுடைய வல்லமை என்ன, அதனுடைய வலிமை என்ன, அதனுடைய செயல்பாடு என்ன செய்ய முடியும் என்பதையும் குறித்து நாம் பார்க்க போகிறோம். தேவன் நம்மளோட கூட இடைபடுவாராக. இந்த சத்திய வசனத்திற்குள் நாம் போவதற்கு முன்பாக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இருந்த இடங்களிலே நாம் ஜெபித்து வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட உடைய வார்த்தை தியானிக்கும்படியாக, இந்த சத்தியத்தை கேட்கும்படியாக மிகுந்த ஆண்டவரே வாஞ்சையோடு மிகுந்த ஏக்கத்தோடும் நாங்கள் காத்திருக்கிறோம். தேவ ஆவியானவர் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. கூடியிருக்கிற உம்முடைய ஜனங்கள், இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள், ஆன்லைன் மூலமாய் கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய பூரண கிருபை உண்டாயிருக்கத்தக்க தேவ மகிமை மூடிக்கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லோரும் வேதகாமத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். சத்திய வசனத்தை கரத்தில் ஏந்திக் கொள்வோம். சொல்லப்படுகிற இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் குறித்து கொண்டு அந்த வசனத்தை என்ன செய்யுங்க, வாசிக்கும் பொழுது அவைகளை நீங்கள் வேதகாமத்தில் பாருங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படும்படியாக மத்தேயு 6வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 6:17, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. தேவன் உங்களோடு கூட இடைப்படுவாராக. இந்த வேளையில இந்த சத்திய வசனத்தினுடைய ஆழம், இன்றைக்கு நிறைய பேருக்கு உபவாசம் இருக்கிறோம். நாம் உபவாசிக்கிறோம். உபவாசம் என்பது உபவாசம். உப என்றால் உபன், உபன் என்றால் அரசன், தேவன் என்ற அர்த்தம். வாசம் என்றால் வாசம் பண்ணுதல். உபனிடத்தில் வாசம் பண்ணுதல் அப்படின்னா அரசனிடத்தில், தெய்வத்தினிடத்தில் வாசம் பண்ணுகிறது, தங்கி இருக்கிறது என்று உபவாசத்தினுடைய பொருள். இன்றைக்கு நாம் இருக்கிற உபவாசம் தேவன் விரும்புகிற உபவாசமா இருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு இடத்துல முதலாவதாக இந்த காரியத்தை நான் ஒரு எடுத்துக்காட்டாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் என் இருதயத்திலே போடுகிற இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சமீபமாய் ஒரு சகோதரியுடைய வீடுகளிலே ஜெபிக்கும்படி நாங்கள் கடந்து போயிருக்கும் பொழுது, அந்த சகோதரி மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையிலே, அவர்கள் மனசெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டு அவர்கள் எந்த நேரமும் ஜெபித்துக் கொண்டே இருந்தவர்களை போல அவருடைய குடும்பத்தில் காணப்பட்டபடியினால் டாக்டரிடம் கொண்டு சென்று அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுப்பதற்கான எந்த ஒரு காரியமும் இல்லை. ஏன்னா ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு வாங்கி வைத்த பால் பாக்கெட் 15 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாலை கொடுக்கல, உணவு கொடுக்கல, கணவருக்கு தேவையான உணவு கொடுக்கல, வீட்டுல எந்த வேலையும் பார்க்க, உட்கார்ந்த இடத்திலேயே கண் மூடி அவன் கண் மூடி தூங்கவும் இல்லை. அவர்கள் ஜெபிக்கிற மாதிரியான மனநிலையும் இல்லை. ஆனா தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டே இருக்காங்க, கண்ணை திறந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறாங்க. இப்ப இவருடைய மனநிலை இந்த அளவுக்கு மோசமான உடனே அவர்கள் அநேக ஊழியர்களை கூட்டி ஜெபித்தார்கள். ஒரு முடிவு உண்டாகலை. ஃபைனலா நம்மகிட்ட வந்திருக்கிறாங்க. நீங்க வாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க. நான் என் மனைவி அந்த இடத்துல கடந்து போய் ஜெபிப்பதற்காக நாங்கள் அங்க இருக்கும் பொழுது அந்த சகோதரி என்னை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. பகிரங்கமான தீர்க்க தரிசனங்களை சொல்றாங்க. ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின 2001 வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்கள், நாங்க இல்லாத பொழுது எங்க ஊருக்கு வந்திருக்காங்க. வரும் பொழுது கரெக்டா எங்க வீட்டுக்கு அவங்களே வழிகாட்டியிருக்காங்க. அதே போல சபைக்கு அவங்களே வழிகாட்டியிருக்காங்க. இந்த ஊருக்கு அவங்க வந்ததே இல்லை. ஆனா சபைக்கு வழிகாட்டி கரெக்டா அவங்களை வீட்டிற்கு அந்த சகோதரி தான் அந்த வண்டியில கூட்டு வந்திருக்காங்க. நாங்க இங்க இல்லை, வெளியூர்ல ஊழியத்திற்கு போயிருக்கும் போது. இதற்கு பின்னணியில நான் ஆண்டவரிடத்துல அவர்கள் கூடி ஜெபிக்கும் பொழுது, நாங்கள் எல்லாம் கூடி ஒரு இடத்துல ஜெபிக்கும் பொழுது, கடவுள் தெளிவாக திட்டமாக பேசின ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், இந்த சகோதரி டிவியில வருகிற அந்த ஊழியர்கள் அறிவிக்கிற அந்த உபவாச நாளையும் அந்த ஜெப காரியங்களையும் நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஊழியர்களுடைய அனுபவத்தில நாம் வாழக்கூடாது.
ஊழியருடைய சாட்சிகள் உங்களை உயிர்ப்பிக்கிறதாக இருக்க வேண்டுமே தவிர அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க கடந்து போக கூடாது. ஒரு சகோதரர் டிவி ப்ரோக்ராம்ல அவர் சொல்றாரு, நான் அதிகாலை 1 மணிக்கு எழும்பி ஜெபிப்பேன், 2 மணிக்கு எழும்பி ஜெபிப்பேன், 3 மணிக்கு எழும்பி ஜெபிப்போம். அதே போல நான் உபவாச நாள் வைத்திருக்கிறேன், அன்னைக்கு 3 நாள் 4 நாள் நான் நினைச்சுவேன் கர்த்தரிடத்துல சமூகத்துல இருப்பேன். இதை கேட்ட உடனே நம்ம என்ன செய்யறோம், உணர்ச்சி வசப்பட்டு அவரை போல நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறதே சுயநலம் தான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவன் விரும்புகிற உபவாசம் என்று ஒன்று உண்டு. ஒரு மனிதர் உங்களிடத்துல, ஒரு ஊழியர்களோ இல்ல சபை போதகரை குறித்து நான் பேசவில்லை, வெளிப்படையாக சுவிசேஷகர் மூலமாய் உங்களுக்கு வருகிற உபவாச நாளை நிதானித்தறியுங்கள். இப்ப அவர் சுவிசேஷகர், அவர் சொல்றாரு 21 நாள் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த உபவாச நாளை அதற்கென்று கர்த்தர் அவங்களுக்கு ஒரு டீம் கொடுத்திருப்பார். அந்த நாட்களை அந்த ஆவியோடு ஒரு மனத்தின் ஆவியை கொடுத்திருப்பார். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 30,000 40,000 பேர் கூடி அவங்களை கடவுள் எழுப்புவார், ஆவியை தட்டி எழுப்புவார். அவங்க ஒருமனப்பட்டு ஜெபிப்பாங்க, தேவன் அந்த ஜெபத்தை கேட்பார். ஆனா வீடுகளில வேலை செய்து கொண்டிருக்கிற சகோதரிமார்களும் சகோதரமார்களும் வாலிப பிள்ளைகளை என்ன செய்வாங்கன்னா, இந்த 21 நாள் உபவாசத்தை ஞாபகம் பண்ணிருக்காங்க. ஞாபகம் பண்ணிட்டு அதை செய்ய முடியாதபடி குடும்பத்துல பயங்கர பாதிப்பும், குடும்பத்துக்குள்ள பிரிவினை வருகிற அளவுக்கு பிரச்சனையும் போராட்டமும். நல்ல புரிந்து கொள்ளுங்க, அந்த சகோதரி இவர்கள் சொன்ன அந்த உபவாச நாட்களையும் ஜெப நேரத்தையும் அவங்க கடைபிடிச்சிருக்காங்க. சொல்லுகிறவர் தவறானவர் அல்ல, அக்கடவுளை நடத்துதலின்படி தெளிவாய் திட்டமாய் பேசுகிற மனுஷன், தேவனுடைய மனுஷன், அங்கீகாரம், தேவனுடைய அங்கீகாரம் பெற்ற மனுஷன். ஆனால் இந்த உபவாசம் உங்களுக்குள்ள கடந்து வரும் பொழுது ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறாரா என்பதை நீங்கள் தனித்து ஜெபித்து அவைகளை கேட்டு நீங்க உபவாச நாட்களை ஞாபகிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் அவர் 21 நாள் இருக்கும்படியாக ஒரு உந்துதலை கொடுக்கிறாருன்னா, அப்ப உபவாச நாளை கர்த்தர் ஞாபகிக்கும்படி நம்மகிட்ட பேசுறார். அப்ப பேசும் பொழுது நாம் தெளிவாக தேவனிடத்தில், ஆண்டவரே நான் இந்த 21 நாள் இருப்பதற்கு உங்க சித்தமா, ஆவியானவரே நீ நடத்த நீர் விரும்புகிறீரா என்பதை நீங்க கேட்கணும். அதை நீங்கள் கேட்காமல், அந்த சகோதரிக்கு இதே நிலைதான், தொடர்ந்து என்ன செஞ்சிருக்காங்க, இரவும் பகலும் ஜெபிச்சுட்டே இருந்திருக்காங்க, சொன்ன உபவாச நாள் எல்லாம் கடைபிடிச்சிருந்திருக்காங்க. அந்த சகோதரி குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிற சகோதரி சரீர பலவீனம் பட்டு எலும்பும் தோளுமாக மாறி கடைசியில அவங்களை போய் ஹாஸ்பிட்டல்ல நாங்கள் ஜெபிக்க போன பொழுது, ஜெபித்து முடித்த பின்பு சரீரத்தில் பயங்கர சோர்வானபடினால் ஹாஸ்பிட்டல் போய் 3 நாள் அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப கொண்டு வராங்க. திரும்பவும் அவங்க அதே மனநிலையில இருக்கிறாங்க. பின்பு ஆண்டவரிடத்துல நாங்க கதறி மன்றாடணும், ஆண்டவரே மகள், கணவர் சொல்றாரு, அவரை சரி பண்ணி என்கிட்ட கொடுங்க. உங்க மகளை நான் சொல்லல, இப்படி உட்காந்து டிவியில பார்த்து இப்படி ஒரு பைத்தியமாகிற நிலைக்கு போகும் வரையிலும் ஆக வேண்டும் என்று நாங்க சொல்லல, அதனால உங்க மகளை சரி பண்ணி நீங்க கொண்டு வந்து என்கிட்ட விடுங்கன்னு சொல்லி அவர் கணவர் சொல்றாரு. அப்ப இவருடைய தகப்பனாரு என்ன செய்வதுன்னு தெரியல. கடைசி நேரத்துலதான் நாங்கள் போய் அந்த இடத்துல மண்டிட்டு மன்றாடி அழுது ஜெபிச்சோம். ஆண்டவரே ஒரு விசை நீங்க இறங்கப்பா. கர்த்தர் அதற்கு பின்புதான் இந்த காரியங்களை தேவன் காட்டினார். ஞாபகிக்கப்படுகிறது என்னுடைய சித்தத்தின்படி இருக்கணும், நேர ஜெப வேலை என்னுடைய சித்தத்தின்படி இருக்கணும். உங்க விருப்பத்திற்கு நீங்கள் உபவாச நாளை ஞாபகித்து நீங்கள் என்ற செயல்படுவீர்களானால் நான் என்ன செய்ய மாட்டேன், இறங்க மாட்டேன்னு கடவுள் சொல்றார். அவர் அப்படி சொல்லுகிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. காரணம், அவர் ஆண்டவருடைய, பாருங்க, ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா தீர்க்க தரிசனம் 58:4. எதனால் நம் உபவாச ஜெபம் கேட்கப்படுவதில்லை? வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனனுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயர்த்தி கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். உங்க கூக்குரலை உயர்த்தி கேட்கப்படும்படி இந்நாளில் உபவாசிக்கிறது போல் உபவாசிக்காதிருங்கள். ஒரு மெய்ப்பன் கீழாக ஒரு போதகர் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு உபவாச நாளை ஞாபகிக்கும் பொழுது, நீங்கள் ஒரு மெய்ப்பனுக்கு கீழாக இருக்கும் பொழுது, அது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை லீட் பண்றதுனால நீங்க அந்த சபையோடு ஒன்று இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த பாதிப்பும். காரணம், கர்த்தரால் ஞாபகிக்கப்பட்ட அந்த மெய்ப்பனுக்கு கீழாக இருந்து நீங்கள் செயல்படுகிறீர்கள். ஒரு சுவிசேஷருக்கு கீழாக நீங்கள் இங்கிருந்து செயல்படும் பொழுது
பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் உண்டா என்பதை நீங்க பார்க்கணும். இதே போல நான் பல சகோதரிகளையும் குடும்பங்களையும் வாலிப பிள்ளைகளையும் நான் சந்திச்சிருக்கேன். இவர்கள் சொல்லுகிற ஒரே ஒரு காரணம், நான் உபவாசம் இருந்து அந்த நாட்கள்ல தான் எனக்கு இந்த பலவீனம் வந்தது, அந்த நாட்கள்ல தான் எனக்கு இந்த சுகர் பிரச்சனை அதிகமாகி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, அந்த நாட்கள்ல தான் எனக்கு இந்த வயிற்று புண்ணு, இப்படி ஏகப்பட்ட காரியங்களை சொல்றாங்க. நல்ல உணர்ந்து செயல்படுங்கள். உபவாசிக்கிறது நல்லது, கர்த்தருடைய விருப்பத்தின்படி நீங்கள் உபவாசிக்கிறது நல்லது. ஆனால் ஒரு வழக்குக்கும் ஒரு தேவைக்கும், உங்களுடைய ஒரு தேவைக்காக ஒரு வழக்குக்காக சுயமான காரியங்களுக்கு இன்னைக்கு உபவாசிக்கிறாங்க. நல்லா புரிந்துக்கோங்க, ஒரு வழக்கு உங்களை நோக்கி வருகிறது என்றால் வழக்காடுகிறவனுடைய அந்த பகைஞனுக்கு முன்னாடி காலில் போயாட்டு விழுந்து அந்த வழக்க கோர்ட்டுக்கு போகாதபடி நீ தடுத்து நிறுத்தின்னு கத்த சொல்ற. ஆனா நம்ம அதை இல்லாம கோர்ட்டுக்கு போகுதனையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க உபவாசம் இருப்பாங்க. வார்த்தையை மீறியாச்சு. சரி, அதையும் தாண்டி அநியாயமா சில வழக்குகள் விழும் பொழுது நீங்கள் அதற்காக உபவாசிக்கிறதும் பரிசுத்த ஆவியினுடைய நடத்துதலின்படி நீங்க உபவாசிக்க. நீங்கள் நான் உபவாசிக்கிறேன்னு சொல்றாங்க பாருங்க. அவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே சொல்றாங்க. ஏசாயா 58:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது, நாங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன, நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் பொழுது நீர் அதை அழியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உபவாசம் நான் இருக்கிறேன்னு சொல்றீங்க, நீங்க ஏன் ஆண்டவரே என் உபவாசத்தை நீங்க கேட்கறது இல்ல? ஏன் நீங்க அதை நோக்கமா இல்ல? ஏன் என் உபவாசத்திற்கு பதிலே வரல? அநேகருடைய கேள்வி. தேசத்திற்காக நின்று நீங்கள் மன்றாடி நாம ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம், நல்லது. அவர்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு கூட்டம் உண்டு, அவர்களுக்கு என்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு துணையாளர்கள் உண்டு, அவர்களை தேவன் ஜெபிக்க தூண்டுகிறார். சரி, நீங்கள் ஒரு சபையோடு இருக்கும் பொழுது அந்த சபையோடு கூட இருந்து அந்த மெய்ப்பனுடைய அந்த அழைப்புக்குள் இருக்கிறவர்கள் அதனோடு செயல்படுகிறீர்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறார். ஒரு சுவிசேஷகர் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலின்படி நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். ஏன் தொடர்ந்து அந்த காரியத்தை நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன், ஏன் ஆவியானவர் இதை உணர்த்த பண்ணுகிறார்? 3 பேர் புத்தி சுவாதீனம் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா சுவிசேஷகர் சத்தியத்தை டிவியில என்னென்ன பிரசங்கம் பண்ணினாரோ அதை அப்படியே கீழ்ப்படிந்து கேட்டு அவர் கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க தன்னை அர்ப்பணித்து குடும்பத்தில் இருந்த பெண்கள் 3 பேர். அந்த ஹாஸ்பிட்டல்ல போகும்போது அந்த டாக்டர் சொல்ல 3 பேர் இதே மாதிரி வந்திருக்காங்க ஐயா, 3 பேர். இவங்களை யார் எப்படி பட்னியா இருந்து ஜெபிக்க சொன்னா பாருங்க, பிள்ளைகள் பாருங்க, குடும்பம் பாருங்க, அப்படியே கண்ணீர் படி 15 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த 2 பேர் வெளியே வந்து அவர்களுக்கு நாங்க ஜெபிக்கல, இந்த ஒரு குடும்பம் மாத்திரம் எங்க இடத்துல வந்தபடியினால ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் வெளிப்படுத்தினார். இன்னைக்கு என் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும் உபவாசம் இருக்கிறீர்கள், என்னுடைய கணவர் ரட்சிக்கப்படணும் உபவாசம் இருக்கிறீங்க, தேசம் முழுதும் பாதுகாக்கப்படணும் உபவாசம் இருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலின்படி நீங்கள் உபவாசிக்கிறீர்களா? அநேகர் பாருங்க, தேவைக்காக மட்டும்தான் உபவாசம், தேவைக்காக. தேசத்தினுடைய மாற்றம், தேசத்தினுடைய இந்த கொள்ளை நீ விலகணும், நீங்க உபவாசிக்கலாம், தவறு இல்ல, நல்லது. ஆனாலும் தேவ ஆவியானுடைய நடத்துதலின்படி செய்கிறீர்களா? உங்க இஷ்டத்துக்கு, நம்ம இஷ்டத்துக்கு எல்லா வேலையும் செய்யறாங்க, உங்க இச்சையின்படி நடக்கிறீங்க, நடந்துட்டு சொல்றீங்க இந்த உபவாசம் தேவனால் ஏன் கேட்கப்படவில்லை, ஏன் நாங்கள் இவ்வளவு உபவாசித்தும் ஏன் ஒரு மாற்றம் வரல, குடும்பத்துல ஒரு மாற்றம் வரல சொல்லி நம்ம கேட்கிறோம். கேட்பதற்கு முன்பாக அவர் விரும்புகிற உபவாசம் உங்களிடத்தில் இருக்கிறதா, நம்ம இடத்தில் இருக்கிறதா? அவர் அரைக்கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்துல ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்றார். சகோதரிமார்கள் அதிகாலையில் எழுப்பி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம அந்தரங்கத்துல நீங்க ஜெபிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்க. இதுல பாருங்க, உபவாசத்தினுடைய டைட்டில் பாருங்க, நம்ம வித்தியாசத்துக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லாம, 2 நேரம் சாப்பாடு இல்லாம, 3 நேரம் சாப்பாடு இல்லாம, தானியலுடைய உபவாசத்தை நான் இருக்கிறேன்னு சொல்றீங்க. 21 நாள் தானியலுடைய உபவாசம் இருக்கிறோம்.
21 நாள் நம்ம எப்படி உபவாசிக்க வேண்டும்? அந்த 21 நாள் உபவாசம் போடப்பட்டிருக்கிறது. அந்த 21 நாள் உபவாசத்தை முதல்ல உன் சொந்த குடும்பத்துல சேர்ந்து உபவாசிக்க. ஒரு சகோதரி வீட்டுக்கு நாங்க போயிருக்கிறோம். கணவர் அங்க திரும்பி உட்கார்ந்து இருக்கிறார், பிள்ளைகள் அங்க திரும்பி, இவங்க மட்டும் உபவாசத்துல இருக்காங்க. அந்த கணவரோட ஐக்கியம் கிடையாது, அந்த பிள்ளைகளோட ஐக்கியம் கிடையாது. இவங்க மட்டும் பரிசுத்தவான் போல பரலோகத்திற்கு நான் மட்டும்தான் போகிறது போல அவர்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். கணவனிடத்துல ஐக்கியம் இல்லை, பிள்ளைகளிடத்துல ஐக்கியம் இல்லை. ஏன்? உன் பிள்ளைகளும் உன் கணவனும் இருந்து உபவாசம் இருந்து ஜெபித்து பாருங்க. ஒரு நேரம் நம்ம போட்டிருக்கோம், வேதத்துல இருக்கிறதா எங்கேயாவது? ஒரு நேரம் சாப்பிடாம இருங்க, 2 நேரம் சாப்பிடாம இருங்க, 3 நேரம் சாப்பிடாம இருங்க, வேதத்துல இருக்கா? பவுல் ஒரே ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறாரு, உபவாசம் பண்ணும் பொழுது சரீர பலவீனத்தின் நிமித்தம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள், அவ்வளவுதான். திராட்சை ரசத்தை எடுத்துக்கலாம், ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனா எப்படி உபவாசம் இருக்கணும்? மணிக்கணக்க நாள் கணக்க தெய்வ சமூகத்துல காத்து கிடக்கிறாங்க. இன்னைக்கு பாருங்க, நாம் விருப்பத்துக்கு தக்கன உபவாசம் இருக்கிறோம், ஆனாலும் தேவன் அந்த உபவாசத்தை கேட்கிறார், அதுக்கு ஒரு பதில் கொடுக்கிறார். ஒரு நேரம் ஜெபம் பண்றோம், உபவாசம் இருந்து பதில் கொடுக்கிறார். 3 மணிக்கு முடிக்கிறோம், பதில் கொடுக்கிறார். ஏன் இதெல்லாம் எப்படி நடக்கு? உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுதுன்னு கர்த்தர் சொல்றார். இப்ப நீங்க விசுவாசிக்கிறபடி நடக்க. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்ட உபவாசம் இரவும் பகலும் ஜெபித்து காத்திருந்து ஒரு நாளாவது உபவாசம் இருந்து ஒரு ஜூஸ் நல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேங்க. கூட்டமா போன்ல ஜெபம் பண்றீங்க, 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஓடுது, சில பேர் 4 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க. இரவு வேளையில என்ன செய்யறோம்? அந்த உபவாச நாள் அன்னைக்கு பகல் முழுதும் நல்ல ஜெபித்து ஆவியில் இருக்கிற நம்ம இரவு ஒரு பாதி வேளை நம்ம உணவு எடுக்கும் பொழுது அந்த இரவு சரியான தூக்கம் நமக்கு வராது. அந்த ஒரு நாள் அப்படியே கடவுள்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் அந்த இரவு வேளை மகிமையான உபவாச நாளாய் அது மாறும். பகல் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறோம், உபவாசம் இருக்கிறோன்னு ஒப்பு கொடுத்துட்டோம், முழுமையா ஒப்பு கொடுத்துட்டோம். அப்ப அவர் விரும்புகிறவன் நம்ம உபவாசம். உங்களை நம்மளை நாமளே ஏமாற்றி கொண்டு உபவாசம் செய்வது சரீரத்துல பலவீனம் வருது. கர்த்தர் சொல்லி உபவாசம் இருந்தா எப்படி ஆல்சர்? கர்த்தர் சொல்லி ஒரு சகோதரர்கிட்ட போயிருக்க 3 தடவை ஆபரேஷன் பண்ணி உபவாசம் பண்ணி 40 நாள் உபவாசம் போட்டு 3 நேரம் அல்சர் ஆபரேஷன் பண்ணிருக்கேன். என்ன சாட்சி பாருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா? ஒரு கேள்வி, தேவன் சொல்லி நீ உபவாசிக்கிறாயா? இப்ப நான் ஒரு மேய்ப்பன், ஒரு மந்தை மேய்க்கிறேன், எனக்குள்ள ஒரு மந்தை இருக்கிறது, இன்னைக்கு நான் உபவாச நாளாய் சொல்லியிருக்கிறேன். எனக்கு கீழே ஒரு டீம் நீங்க வந்து இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார், 100% ஆசீர்வதிப்பார். என் சபை விசுவாச குடும்பங்கள், என்னை அறியாதவர்கள் கூட இந்த வார்த்தையின்படி தன்னை அர்ப்பணித்து இருக்கிறீங்க, கண்டிப்பா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்க அதிகமான 21 நாள் 40 நாள் 50 நாள் எல்லாம் உபவாசம் படும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதல் இல்லாமல் தயவு செய்து உபவாசிக்காதீர்கள். ஒரு சகோதரி உபவாசிக்கிறாங்க, ஃபுல்லா குடும்பம் பூரா காய்ச்சல்ல வந்து அந்த சகோதரி 3 நாள், அந்த பிள்ளை 3 நாள், அந்த குடும்பம் முழுவதும் அந்த உபவாசத்திற்கு முன்பாகவே பாதிக்கப்படுது. எப்படி எப்படி பிரத்தியார் உங்களை பார்க்கும் பொழுதும், சொந்த பந்தவங்களை பார்க்கும் பொழுதும், ஒரு சில சகோதரிகளை பார்க்கும்போது சொல்றாங்க, இவ உபவாசம் இருந்து இவருடைய சரீரம் எப்படி, எந்த நோய் வந்தாலும் அவங்களை தாக்குது. கர்த்தர் விரும்புகிற உபவாசம், கர்த்தர் விரும்புகிற உபவாசம் அது ஒரு உன்னதமான உபவாசம். அப்படிதான் தேவன் இருக்க விரும்புகிறார். பாருங்க, வாசிப்போம் பாருங்க. சங்கீதம் 109:24 நாம் வாசிக்கும் போது, உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது, என் மாம்சம் புஷ்டியுற்று உலர்ந்து போகிறது. இன்றைக்கு நாம் உபவாசம் பண்ணும் பொழுது சரீரத்துல எந்த பல குறைவு இருக்காது. நீங்க நல்ல தண்ணீரை குடித்து விட்டு வயிறை நிரப்பாதபடிக்கு நம்ம இருந்து உபவாசிக்கும் பொழுது பசி வராது. வரக்கூட ஆவியானுடைய நடத்துதல் படி இருந்தா பசி வராது. பசி வருமா? சத்திய வசனத்தை பார்ப்போமா? உபவாசம் இருந்தால் பசி வருமா வராதான்? வாசிப்போம். மத்தேயு 4:2 நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்க,
அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அதற்கு முன்பா உள்ள வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்ற பின்பு தேவ ஆவியினால் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு உபவாசம் இருந்தார். தேவ ஆவியானவர் மூலமாய் தான் நீங்கள் வனாந்திரத்திற்கு கொண்டு போய் நீங்கள் உபவாசம் பண்ணப்படுவீர்கள். வீடுகளுக்குள்ள இப்ப நம்ம இருக்கிறோம், வனாந்திரத்துக்குள்ள நம்ம போகல, வீடுகளுக்குள்ள இருக்கிறோம். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களா? யாரோ ஒரு சகோதரி இருக்கிறாங்க, அதை பத்தி இன்னொரு சகோதரி பாருங்க, அவ மட்டும் 40 நாள் போட்டா. ஒரு சகோதரன் வல்லமையா கர்த்தர் பயன்படுத்துறாரு. என் கூட இருக்க இன்னொரு சகோதரர் சொல்றாரு, நான் 40 நாள் போட்டு அவரை மாதிரி ஆகணும். அதே மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் சுயத்தினால வராது. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். சுயத்தினால சுய உபவாசம் பண்ணி தன்னை பள்ளு கட்டாயம் பண்ணி தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொண்டீங்கன்னா அது ஆசீர்வாதமா இராது. பரிசுத்த ஆவியானுடைய அந்த அழைப்பின்படி உபவாசம் இருந்து பெற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும், பெற்றுக்கொண்டவர்களுக்கும் அது ஆசீர்வாதமா இருக்கும். இன்னைக்கு நிறைய வேலைகளை பாருங்க, உபவாசம் இருந்து கட்டி அந்த வேலையை வாங்கிடுவாங்க. அதற்கு பின்பு யோசிச்சு பார்க்கும்போது அங்க போய் ஜாயின் பண்ண பிறகுதான் தெரியும், எத்தனையோ முறை என் தேவன் வேண்டான்னு சொன்னாரு. நான் உபவாசம் இருந்து ஜெபித்ததினால் அல்லவோ கர்த்தர் எனக்கு. அருமையானவர்களே, கர்த்தரால் வரக்கூடிய ஆசீர்வாதம் ஒருபோதும் தடைபடாது என்பதை நான் அறிந்தேன். கர்த்தரால் வரக்கூடிய ஆசீர்வாதம் ஒருபோதும் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். யாரோ ஒருத்தர் சொல்றாரு நினைக்காதீங்க, நீங்க அறிந்திருக்கிறீங்களா? இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டோம்? அவர் என் தகப்பன், என் தேவைகளை அவர் சந்திக்கிறது மட்டும் இல்லை, என்னை விசுவாசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என் மீது அன்புள்ளவரா இருக்கிறார், தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். எதற்கு எடுத்தாலும் அழுகிற ஒரு டீம் உண்டு. உபவாசம் பண்ணி ஒரே அழுகதான். நடக்குமா? உபவாசம் பண்ணி நீங்க அழுத நடக்குமா? அதை விட தேவனுக்கு உகந்த ஒரு உபவாசம் இருக்கிறது. பாப்போமா? வசனத்தின் அடிப்படையில அவர் விரும்புகிற ஒரு உபவாசமும் உண்டு. ஏசாயா 58:7 அவர் விரும்புகிற உபவாசம். இதை நீங்க நிறைவேற்றுங்களா பாருங்க. வாசிப்போம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறவனும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு ஹல்லேலூயா, தேவனுக்கு உகந்த ஒரு உபவாசம் இருக்கிறது. ஒண்ணு, பசிக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறது. இன்றைக்கு பசிக்கிறவர்களுக்கு ரோடுகள்ல போகும்பொழுது நம்ம ஒரு ஆகாரம் கொடுக்கிறது தேவனுடைய உபவாசத்தின் ஒரு பகுதி. இரண்டாவது, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீடிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், துரத்துண்டப்பட்டவங்க, எல்லாராலையும் கைவிடப்பட்டவர்களை நம்ம என்ன செய்யறோம்? சேர்த்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு நம்ம வீடுகள்ல அதை சேர்த்துக் கொள்ளாம என்ன செய்யறோம்? அவர்களுக்கு நம்ம உதவி செய்து, அவர்களுக்கு ஒரு ஏற்ற ஸ்தலத்திலேயோ இல்ல அவர்களுக்கு ஒரு நன்மை செய்து, அவர்களுக்கு ஒரு பிழைப்பூட்டுகிற காரியத்தையோ எதையோ ஒன்று நம்மளால் திராணிக்கு தக்கன அதை செய்யும் பொழுது அது தேவனுடைய உபவாசத்தில் ஒன்றாய் வருகிறது. இன்னைக்கு படிக்க முடியாதவர்கள் கூட துரத்துண்டப்பட்டவர்கள் இருக்காங்க, தாய் தகப்பனை விட்டவங்க இருக்காங்க, சிறு பிள்ளைகள் உண்டு, முதியோர்கள் உண்டு, பெரியோர்கள் உண்டு, வாலிபர்கள் உண்டு, கன்னியர்கள் உண்டு. இப்ப இவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்கள் செய்கிறது கூட கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற உபவாசம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, வஸ்திரம் இல்லாதவனுக்கு, நல்ல ஒரு வஸ்திரம் இல்லை, அவங்களுக்கு நான் வஸ்திரத்தை கொடுக்கிறது கூட இருதயத்திற்கு, கர்த்தர் இருதயத்திற்கு ஏற்ற உபவாசம். இதுல எந்த காரியத்தை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம்? நீங்க வீட்டுல உபவாசம் இருக்கும் பொழுது அந்த உபவாசம் பண்ணின அதுல இருந்து அந்த உண்ணுகிற உணவினுடைய ஒரு பகுதியை சபையில கொண்டு வந்து காணிக்கப்படும். காலையில ஒரு நேரம் சாப்பிடறதுக்கு 50 ரூபாய் செலவு பண்ணா அந்த 50 ரூபாய் கொண்டு கர்த்தருக்கு இடத்துல ஒப்பு கொடுக்கணும், சபையில கொண்டு போடணும். இல்லைன்னா திக்கற்றவர்கள், அதாவது கஷ்டப்பட்டவர்களுக்கு என்ன செய்யலாம்?
அந்த அந்த பணத்தை ஒரு சாப்பாடா வாங்கி கொடுக்கலாம். நம்முடைய சபையில ஒரு குடும்பம் உண்டு. அந்த சகோதரன் சகோதரியும் உபவாசம் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த காணிக்கை கரெக்டா எடுத்துட்டு வந்து சபையில ஒரு கவர்ல வச்சு போட்டுருவாங்க. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா உபவாச காணிக்கை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நாளடைவுல அவர்களுக்கு நான் உபதேசிக்கும் பொழுது இதை நீங்க என்ன செய்யலாம், அதே போல ஆகாரம் இல்லாதவர்களுக்கு நீங்க அதை என்ன செய்யலாம், ஓரளவு அதை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு வேதத்தில் இருக்கிறது. இதில் எதையாவது வசனத்தின் அடிப்படையில் நீங்க செய்யணும். அதை சபையில கொண்டு வந்து போதகருக்கு கொடுக்கறதுனால நீங்க கொடுக்குற 150 நாள் போதகருடைய சத்தியத்தை நிறைவேற்றுகிறீர்கள். சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நிறைவேற்றுகிறானால் தேவன் உங்கள் மீது பிரியமா இருப்பார். சத்தியத்தை நிறைவேற்று. எல்லா வகையிலும் உபவாசம் இருக்கிற நீங்கள் எல்லா வகையிலும் சரீரத்தை தாழ்த்துக்கிறோம், ஆவியை ஒடுக்குகிறோம், நேரத்தை கொடுக்கிறோம், சத்தம் விட்டு செபிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா கர்த்தருடைய இருதயத்துக்கு உகந்த உபவாசம் என்ன? அந்த உபவாசத்தினுடைய தன்மை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? ஏன் நம் ஜெபம் உபவாசத்தினுடைய ஜெபம் கேட்கப்பட்டல? இங்க ஒரு உபவாசத்தினுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு பாருங்க. அந்த உபவாசத்தினுடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கு. அந்த ஜெபம் கேட்கப்பட்ட உடனே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். யோனா 3வது அதிகாரம் 5வது வசனம். யோனா 3:5. அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். பாருங்க, 6வது வசனம் சொல்லுகிறது, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார். நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையெல்லாம் விட்டுட்டு, அந்த மனநிலை, அந்த படிப்பு, அந்த தகுதி, இது எல்லாம் விட்டு ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரிடத்துல போய் அந்த உபனிடத்துல வாசமா இருக்கிறது தான் உபவாசம். என் மனநிலை, என்னுடைய சிந்தனை எல்லாவற்றிலும் நானுங்கிற எண்ணம் இருக்கு. எல்லாவற்றையும் எனக்குள்ள நான் அதை செய்கிறேன், எதை செய்கிறேன், அந்த பெருமை, நினைவுகள், எண்ணங்கள். நான் இல்லைன்னா முடியாது பிரதர், நான் தான் எல்லாமே. ஒரு சகோதரி சொல்றாங்க, இந்த டீம் நான் தான் நடத்திட்டு இருக்கேன், நான் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை, முடியாது, இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. எண்ணத்திற்கு பின்பாக உங்க இருதயத்தில் உள்ள நினைவு என்ன? அப்படி நம்மளுடைய எல்லா மேட்டிமை, பெருமை, அகந்த எல்லாவற்றையும் உள்ள அடக்கி வைத்துக் கொண்டு அந்த ரகத்துல போய் நீங்க ஜெபிக்கிறது இல்லை. உபவாசம்னு சொல்லிடுறீங்க, அதை எல்லாத்தையும் அறிக்கை செய்து சொல்லிடுறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ உபவாசமா இருக்கும் பொழுது முகவாடலாயிராத, எண்ணெய் பூசிக்கோ. எண்ணெய் பூசிட்டு நீ என்ன செய்ய, முகவாடலாயிராதபடி நல்ல எண்ணெயை பூசிட்டு முகத்தை நல்ல கழுவு, பிரகாசம் உள்ளவர்களா இரு. உன்னை பாக்குறவங்க உபவாசம் இருக்கான்னு தெரியக்கூடாது, நீ துக்க முகமா இருக்கன்னு தெரியக்கூடாது. பழைய ஏற்பாடுகளை தீர்க்கதரிசியை போல தன்னுடைய துக்க முகமாய் வைத்துக் கொண்டு, அது என்ன வெளியரங்கமான காரியம்? முகத்தை துக்கமா வைத்துக் கொண்டு அப்படியே தேசத்துக்காக நான் பாரப்பட்டு இருக்கேன். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், புதிய ஏற்பாடு காலத்தின்படி வெளிப்படையாக எந்த கிரியையும், வெளிப்படையா உள்ள எந்த ஒரு கிரியையும் தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியம். பழைய ஏற்பாடு காலத்துல துக்கமுகமா இருந்தா நான் அழுதான், ரெட்டு உடுத்தினா சாம்பல்ல உட்கார்ந்தான். இப்ப நீ துக்கமுகமா இருந்து அழுது கொண்டே இருப்பாய்னா நீ ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து முழுமையா ரெடி பண்ணு, முழுமையா அந்த வாசனத்தை உறுதிப்படுத்து. துக்கமுகமாய் இருந்தா 40 நாள் தானியேல் துக்கமுகமாய் இருந்தான். அது மேல நான் இருக்கலாமா? வெளியே போகும்போதெல்லாம் துக்கமுகமாய் அழுது வெளிந்து கொண்டு, அந்த ரங்கத்தின் பிதாவினால் எப்படி வெளியரங்கமான உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்கும்? இந்த உபவாசத்துக்குரிய நன்மை உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ஜெபிக்கிற நேரம் அழுதுறோம், வேதனைப்படுறோம், கண்ணீர் வடிக்கும். நல்லது, அந்த ரங்கத்துல செய்யுங்க. எதையும் அந்த ரங்கத்துல செய்யுங்க. அந்த ரங்கத்துல விதைக்கிற விதைதான் வெளியரங்கமான பலன் கிடைக்குமே தவிர
வெளியரங்கமாய் துக்கமுகமாய் வைத்துக் கொண்டு அநேகர் பார்க்க அழுது கொண்டு, ஏன் அந்தரங்கத்துல தேவனோட அழும், போராடு, மன்றாடு, விடாமுடியா. என்னுடைய ஜெபம்லாம் எப்படி இருக்கணும்? உடம்புல பலன் இல்லாத போகும் வரைக்கும் விடாமுடியா ஜெபி. எவ்வளவு நேரம் நிக்க முடியும்? முழங்கால் யுத்தம் பண்ண, விழுந்து கடை, சாஷ்டாங்கமா விழுந்து கடை, அழுது புலம்பு. கண்ணீர் நீ உடுத்துக்கிற வஸ்திரத்தை நினைக்கட்டுமே. வெளியரங்கமாய் போடுகிற வேஷம் உபவாசம் அல்ல. உபவாசம் உள்ளிருந்து, உபனிடத்துல உள்ளிருந்து வரணும். சரி, எனக்கு வேலை இருக்கு பிரதர், நான் வேலை செஞ்சாதான் முடியும், சூழ்நிலை அப்படி இருக்கு, நான் என்ன பண்றது? எப்படி நான் உபவாசம் இருக்கேன்? எனக்கு உபவாசம் இருக்க வாஞ்சியா இருக்கு. உண்மையா உபவாசம் இருக்கணுமா? ஒரு 3 நாள் லீவ் போடுங்க. ஒரு நாள் லீவ் போடுங்க. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. முடியுமா? முடியாது இல்ல. அப்படி இல்ல, முடியாது பிரதர், அப்படி முடியாது. என்னால போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண முடியாது. ஒரு நாள் முழுமையா அவனால இருக்க முடியுமா? ஒரு லீவ் போட்டு அதுக்காக, அவருக்காக இருக்க முடியுமா? அவருக்காக நீங்கள் இருக்க முடியுமானால் அந்த ஒரு நாள் உபவாசம் தேசத்தையே மாற்றக்கூடியதா, பவர்ஃபுல்லா இருக்கும். ஒரு நபர் எழும்ப தேவன் நம்ம ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டாரா? நீங்க ஒரு நபர் ஜெபித்தா தேவன் கேட்க மாட்டாரா? இன்னைக்கு எல்லாம் வெளியரங்கமா பாத்தீங்கன்னா, பிரதர் நான் 10 நாள் உபவாசம் பண்ணேன் பிரதர். ஜெபிச்சு முடிச்சு வெளியே வந்த பிறகு சொல்லுவாங்க, நான் 10 நாள் உபவாசம் பண்ணேன், நான் 40 நாள் அதோட இணைஞ்சிருக்கேன், நான் 21 நாள் இணைஞ்சிருக்கேன். சரி பண்ணுங்க. டிவி முன்னால அவங்க பண்ணும்போது பண்றீங்க. மத்த நேரம் என்ன பண்றீங்க? மத்த நேரம் என்ன பண்றோம்? என்ன பண்றோம்? ஆவியில் அவரோடு கூட உபவாசத்துல இருக்கிறோமா? இந்த நாட்கள வேலை செஞ்சாதான் சாப்பாடு, வேலை செய்யலாம் முடியாதுங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். அநேகருடைய நிலைமை அப்படிதான் இருக்கு. அப்ப நம்ம இருதயத்திலயா தேவனோடு இருக்கிறோமா? அந்த இருதயத்துல அந்த ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த இருதயத்துல தேவனோடு கூட அன்னைக்கு ஃபுல்லா சஞ்சரிக்கிறீங்களா? அதான் உபவாசம். முதல்ல உன் சொந்த வீட்டை சரி பண்ணு. உன் கணவனோடு, மனைவியோடு, உன் பிள்ளைகளோடு ஒரு மனமா உன்னால உபவாசம் பண்ண முடியுமா? நீங்க யாருன்னு எனக்கு தெரியும், நீ எப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியும். உன் உபவாசத்தை உன்னோட வச்சுக்கணும் கணவர் சொல்றாரா? இல்ல மனைவி சொல்றாரா? நீங்க எப்படின்னு எனக்கு தெரியும். உங்க உபவாசம், உங்க ஜெபத்தை நீங்களே வச்சு. இப்படி நாம் இருந்து கொண்டிருப்போமானால் உபவாசத்தினுடைய ஜெபம் எப்படி கேட்கப்படும்? கூரையை தாண்டாது. நம் ஜெபம் கூரையை தாண்டாது. அப்ப நாங்க எப்படிதான் இருக்கணும்? எப்படிதான் நாங்க உபவாசிக்கணும்? எப்படிதான் நாங்க உபவாசிக்கணும்? எப்படிதான் உபவாசித்தா தேவன் கேட்பாரியா? எப்படி உபவாசித்தா தேவன் கேட்பாரு? வாசிப்போம் பாருங்க. மத்தேயு 6:17 திரும்ப நீங்க வாசிக்கும் பொழுது, நீயோ உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல், மனுஷருக்கு காணப்படக்கூடாது. நீ உபவாசம் இருக்கிறது உன் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கூட தெரியக்கூடாது. நீ உபவாசம் இருக்கிறது உன் சொந்த குடும்பத்துக்கு தெரியலாம், ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியக்கூடாது. இப்ப மனைவிமார்களுக்கு ஒரு வேலை உண்டு, நாங்க சமையல் பண்ணணும், எல்லாமே செய்யணும். அது செய்யாம எப்படி நம்ம உபவாசம் இருக்க முடியும்? இது கிருபையின் காலம். அதனால நம்ம எடுக்கிற எல்லா முயற்சிக்கும் கர்த்தர் நமக்கு உறுதுணையா இருக்கிறார். அதிகாலையில வேலையை முடிச்சுட்டு அதுக்கு நேரம் ஒதுக்குங்க. அதுக்குன்னு நேரத்தை சொல்லுங்க, வீட்டுல தெரியப்படுது. அந்த நேரத்துல கர்த்தர் நீ ஜெபிக்க சொல்லியிருக்காரு. உங்களை முதல்ல அவங்க நம்பட்டும். உங்க வீட்டுல இருக்கிறவங்க நம்பட்டும். கர்த்தர் சொல்லிதான் என் மனைவி செய்யறான்னு கணவர் நம்பட்டும், மனைவி நம்பட்டும், பிள்ளைகளை தாய் தகப்பன் நம்பட்டும். அந்த அளவுக்கு உண்மையா முதல்ல வீட்டுல நடந்துக்கோங்க. உன் வீட்டை முதல்ல கட்டப்பாரு, கணவரை கட்டப்பாரு, மனைவியை கட்டப்பாரு, பிள்ளைகளை கட்டப்பாரு. உபவாசம் நீங்க இருங்க, அறக்கதவை பூட்டி யாரும் உள்ள பிரவேசிக்காதபடி உபவாசம் இருந்து பாருங்க. அது உண்மை உத்தமமான உபவாசம். ஆனா மனைவி ஒரு ட்ராக் 21 நாள், கணவர் ஒரு ட்ராக் 40 நாள், பிள்ளைகள் ஒரு ட்ராக் உபவாசம் ஜெபம். கர்த்தர் யாருன்னு தெரியாது. இவங்க அம்மா உள்ள உட்காந்து அழுது மன்றாடிட்டு இருப்பாங்க, அங்க பிள்ளை உட்காந்து கேம் விளையாண்டுட்டு, கணவர் உட்காந்து அங்க வேற மொபைல்ல வேற ஒரு காரியத்தை பேசிட்டு இருப்பாங்க. ஏன்? இல்ல பிரதர், நான் எவ்வளவு ஜெபித்தாலும் உன் ஜெபம் கூரையை தாண்டாதனால உன் கணவனும் சரி உன் பிள்ளையும் உன்னால ஆதாயப்படுத்த முடியல, உன் மனைவி உன்னால ஆதாயப்படுத்த முடியல, உன் ஜெபம் கூரையை தாண்டவே இல்லை. அப்புறம் எப்படி நீ 40 நாள் 21 நாள் ஒரு மனதின் ஆவியும் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஐக்கியம் இல்லை? கேட்டா அது பலவீனம், இந்த பலவீனம், பிசாசு போராடுது, என் மகனை தொட்டுட்டு என்னைய தொட்டுட்டு
வேதத்தை தெளிவாய் வாசியுங்கள். ஊழியர்களுடைய அனுபவத்தில் வாழாதீர்கள். ஊழியர்களுடைய சாட்சி உங்களை உயிர்ப்பிப்பதற்கு மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய சொல்லப்படுகிற காரியம் பரிசுத்த ஆவியானவர் தெளிவா உங்களிடத்தில் பேசுகிறாரா, அதற்கு பின்புறீங்க. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் புத்தி சிதாதீனம் இல்லைன்னு கொண்டு சேர்க்கிற அளவுக்கு என்ன செஞ்சிடாதீங்க, செய்யாதீங்க. கர்த்தருடைய நாமும் அந்த குடும்பத்துல அந்த பெண்ணோட கணவர், மாமனார், மாமியார் வேதனைப்படுறாங்க. பிள்ளைகளுக்கு பால் பாக்கெட் 15 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, அதை கொடுக்கவே இல்லை. காய்ச்சி அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் கூட பால் கொடுக்கும். எப்படி எத்தனை பேர்களும் மறைவில் இருக்கிறாங்க, நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான். என் பிள்ளைக்கு ஒரு வேலை வேணும், எப்படி உபவாசம் இருக்கிறீங்க? என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வேணும், உபவாசம் இருந்து. என் பிள்ளைக்கு அந்த காலேஜ்ல இடம் வேணும், உபவாசம் இருந்து. வெளி தேசத்துல எனக்கு வேலை வேணும், என் வேலை பர்மனன்ட் ஆகணும். எப்படி உபவாசம் இருக்கிறீங்க? தண்டரை அடிச்சு சொல்றோமா எல்லாத்தையும்? என் வேலைக்கு நான் உபவாசம் இருக்கிறேன் சொல்லவே மாட்டாங்க. வேலை கிடைக்குதுன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்? உங்களுடைய சுயநலமான சில காரியங்கள், சுய தேவைகளுக்குரிய காரியங்களை வெளிப்படுத்தாம செய்யறீங்க, நடக்குது. தேசத்திற்குரிய காரியம் மட்டும் எல்லாம் தண்டரை அடிச்சு எல்லாத்தையும் சொல்றீங்க. வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க. ஒரு சில குடும்பங்களுக்கு நாங்க போகும் பொழுது போய் உட்கார்ந்தோம்னு சொல்லிடுவாங்க, நான் இன்னைக்கு 21 நாள் ஃபாஸ்டிங்ல ஃபாஸ்டர். நீங்க சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. அதை நாம் இழந்து விடாதபடி காத்து. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்க, யோவேல் 2:13 நீங்கள் வாசிக்கும் பொழுது, யோவேல் 2:13, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மனம் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். இருதயத்தை கிழித்து ஊற்றணும். உபவாசத்தில ஜெபிக்கும் பொழுது முழு மனதோடு. நேற்று இரவு ஆண்டவர் ஒரு 2:30 மணி இருக்கும், ஒரு காரியத்தை குறித்து கர்த்தர் பேசினார். என்ன சொன்னார்? நீ தேசத்துக்காக எப்படி ஜெபிக்கிற அப்படின்னு. ஆண்டவரே இதை செய்யுங்க, நான் ஜெபிக்கிறேன். அடுத்து அவர் கேட்காரு, நீ என்ன எப்படி ஜெபிக்கிற? 2வது முறையா கேட்கும் பொழுது, ஆண்டவரே எப்படியாவது இதை செய்யுங்கன்னு கேட்கிறேன். 3வது ஒரு சத்தம் கேக்கு, நான் தேசத்திற்கு என்ன செய்ய வேண்டும் நீ ஜெபிக்கிறாய். ஆண்டவரே விடுதலைய நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு. அப்ப ஆவியானவர் சொன்னாரு, இந்த காரியத்தை தான் உன்கிட்ட நாங்க எதிர்பார்க்கிறோம். நான் செஞ்சே ஆகணும்னு ஜெபி, எப்படியாவது செய்யுங்கப்பான்னு ஜெபிக்காத. நான் இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நீ ஜெபம் பண்ண. விடுதலை ஆக்கியே ஆகணும், தேசத்தை நீங்க பாதுகாத்தே ஆகணும், ஜனங்களை நீங்கள் விட்டுவித்தே ஆகணும். உண்மையாக ஜனங்கள் விட்டுவிக்கப்படணும். ஆண்டவரே விட்டுவிக்கப்படணும், விடுவிக்கப்பட்டே ஆகணும்னு உத்தரவாதம் பண்ணி ஜெபம். அந்த 3 காரியத்துல வித்தியாசத்தை பாருங்க. செய்யுங்க, செய்யாட போங்க, ஆண்டவரே செய்யுங்கப்பா. 1வது ஜெபம். 2வது ஒரு ஜெபத்தை குறித்து அவர் என்கிட்ட கேட்காரு, எப்படி நான் உடனே விடுதலையாக்கணும் விரும்புறேன் தேசத்தை, எப்படியாவது செய்யுங்கப்பா. ஃபர்ஸ்ட் செய்யுங்கப்பா, எப்படியாவது செய்யுங்க. 3வது அவர் கேட்கிறாரு, தேசத்துல எப்படி விடுதலையாக்க விரும்புறேன்? நீங்க செஞ்சே ஆகணும்ப்பா, விடுதலை ஆக்கியா. 3 காரியத்தை அந்த அதிகாலையில அந்த 3 காரியத்தை எனக்கு பேசும்பொழுது நான் அதை சரியா என்னால உணர முடியல. இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட பேசுகிற இந்த வேலையில நான் தெளிவா உணர முடியுது. தேசத்துல கர்த்தர் விடுவித்தே ஆக வேண்டும். ஆண்டவரே தேசத்தை நீங்க ஆண்டு செய்வரே முற்றிலுமாய் உம்முடைய கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்பா. துண்டாடப்பட்டு சிதறண்டு இருக்கிற இந்த தேசத்தினுடைய ஜனங்களுடைய இருதயம், இந்த பாதிப்பு, இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு விலகியே ஆகணும். ஒவ்வொருத்தரும் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் பெருக்கிறார். உபவாசம் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, சொந்த வேலை, ஒரே காலேஜ்ல 2 பிள்ளைக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கணும். 2 பிள்ளைங்க எதிர்பார்த்து இருக்கிறாங்க ஒரே காலேஜ்ல, ஒரே அப்பாயின்மெண்ட் தான் இருக்கு. 2 பேரும் எனக்கு போன் பண்றாங்க, பிரதர் அந்த காலேஜ்ல என் பொண்ணுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, 7 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க, ஆனா என் பொண்ணு கிடைக்கணும். நான் உபவாசம் பண்ணி ஜெபிக்க போறேன். ஒரு ஆளு, இன்னொரு ஆளு, நானும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறேன். இந்த முதல் ஆளு சொல்றாரு, என் பொண்ணுக்கு அந்த வேலை கிடைச்சே ஆகணும், அந்த படிப்பு, அந்த காலேஜ்ல சீட் கிடைச்சே ஆகணும், நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன்.
ரெண்டாவது நபர் எனக்கு போன் பண்ணிருக்கிறார், இவர் டாக்டர். ரெண்டாவது நபர் எனக்கு போன் பண்ணிருக்கிறார், அவர் ஒரு இன்ஜினியர். அவர் சொல்றாரு, பிரதர், தேவனுக்கு சித்தமானால் இந்த 7 பேர்ல என் மகளுக்கு கர்த்தர் கண்டிப்பா அந்த சீட்டை கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன் பிரதர். முதல் நபர் எப்படி தெரியுமா? உபவாசம் இருந்து நான் ஜெபிக்கிறேன். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணார். ஐயா என்ன நடந்துச்சியா அப்படின்னு. பிரதர், நான் உபவாசம் இருந்து மன்றாடி கேட்டேன், தேவன் அதை எனக்கு கொடுக்கல. அவரு எனக்கு போன் பண்ணார், ஐயா கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவரிடத்துல ஜெபித்தையா, கர்த்தர் எனக்கு அந்த பிள்ளைக்கு அற்புதமா அந்த சீட்டை போட்டு கொடுத்தாரு. என் பிள்ளைக்கு அந்த காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன் இந்த உபவாசம் ஏன் கேட்கப்படல? சுயம் நீ விரும்பி, அதான் ஏசாயால போடப்பட்டிருக்கு, உன் சுய இச்சையின்படி எல்லா வேலையும் நீ செய்வ. எல்லாவற்றிலும் சுயம், மாமிசம், உபவாசம் இருக்கிற. அப்படி பண்ணுகிற உபவாசத்தை விட நீங்க ஜெபிப்பது மேலான விஷயம். உபவாசம் பயன்படுத்தப்படுகிறது எல்லாம் பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு தேசத்துக்கு விரோதமா தேசம் எழும்பும் பொழுது இவங்களால முடியாத பலனற்று போயிட்டு இனி அவ்வளவுதான் நினைக்கும் பொழுது உபவாசம் இருக்கிறாங்க. எஸ்தர் சட்டம், ஒரு பெண் ராஜாவுடைய முன்னணியில பிரவேசிக்க கூடாது, பிரவேசிச்சா மரணம் தான், அவருடைய செங்கோல் நீட்டப்பட்ட மரணம். எஸ்தர் என்ன சொல்றாங்க? எல்லாத்தையும் சொல்றாங்க, ஒரு 3 நாள் எனக்கா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் ஒரு 10 நாள் ஜெபிக்க. அதற்கு பின்பு சட்டம், இந்த சட்டத்தினுடைய இந்த பிரமாணத்தை, அந்த ராஜாவுடைய பிரமாணத்தையும் அவர் ஏற்றிருக்க சட்டத்தையும் விரோதமாய் நன்மை நடக்கும்படி நான் அந்த இடத்துக்கு போறேன். எந்த சட்ட திட்டத்தையும் மாற்றுவதற்கு உபவாசம் பண்ண முடியும். எந்த அரசியல் சட்டத்தையும் சரி, எந்த காரியத்தையும் மாற்ற உபவாசிக்கும் பொழுது 100% அது மாறியே ஆகணும். கர்த்தர் அதை மாற்றிடுவார். அடுத்து பாத்தீங்கன்னா உபவாசம் இருந்து கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார். தாவீது ஒரு இடத்துல உபவாசம் பண்றார், 10 நாள் போடுறார். நான் செய்த தவறுக்காக போடுறார். தவறு நிவர்த்தி ஆகின உடனே தாவீது அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. நார்மலா எழுப்பி சாப்பிட போயிடுறாரு. அப்படி ஒரு பகுதியில் ஒரு உபவாசம் இருக்கிறார். எதுக்கு உபவாசம் இருக்கிறார்? நான் செய்த தவறினுடைய குற்ற மனசாட்சியின் பாவ நிவர்த்திக்காக அவர் அந்த உபவாசம் இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய உபவாசம் அது ஒரு உகந்த உபவாசம். 40 நாட்கள் இரவும் பகலும் தேவன் உபவாசிக்கிறார். முடியுமா? சாத்தியமா ஐயா? 40 நாள் இருக்க முடியுமா ஐயா? கண்டிப்பா இருக்க முடியும். 100% இருக்க முடியும். இல்லாதது ஒன்றும் நம்முடைய வேதகாமத்தில் எழுதப்படவில்லை. இயேசு கிறிஸ்து செய்த அந்த உபவாசத்தை ஒரு 3 நாள், ஒரு நாள் செஞ்சு பாருங்க. அந்த உபவாசம் இருந்து பாருங்க. உபவாசம் இருந்துட்டு தூங்கி பார்ப்பாங்க, தூக்கம் வராது. பசி அந்த வயிற்றுல காலியா இருக்கிறதுனால தூக்கம் வராது. தண்ணீர் எதையாவது குடிக்க தரும் தோழிட்டு அன்று இரவு முழுவதும் அந்த சரீரம் அப்படியே படுக்கையில இருந்த மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு துதியும் ஒரு ஆர்ப்பரிப்பும், ஆவியில ஜெபிக்கிற அந்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க, சரீரம் சாக சாக ஆவியானவருக்கு இடம் கொடுக்க அந்த உபவாசத்தினுடைய அந்த சுகந்த வாசனையை கர்த்தர் நுகரும்படி இந்த சரீரத்தை ஆவியானவர் பயன்படுத்துவது உண்மை உத்தமமான உபவாசம். அவர் விருப்பத்திற்கு இணங்கி செய்யணும், அவர் சித்தத்திற்கு இணங்கி செய்யணும். உபவாச நாளை ஞாபகம் பண்ணிட்டீங்க, அவர் உள்ளே வரமாட்டாரு. நீங்க முடிக்கும் தண்டியும் நீங்க பாடு படிச்சா ஆராதனை பண்ண பிரசன்ஸ் எல்லாமே இருக்கும். எந்த காரியத்தை அவர் உணர்த்த மாட்டார், விட்டுன்னு சொல்ல மாட்டார், போய்கிட்டே இருக்கும். நாளடைவில சிம்சோன் தம்மிடத்திலிருந்து ஆவியானவர் விலகினதை எப்படி அறியாதிருந்தானோ அதே போல தேவ ஆவியானவர் உங்களை விட்டு விலகினதை நீங்க அறியாது சரீரத்தில் பலவீனம் வரும் பொழுதுதான் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பிரசனத்தை உணர முடியாது. அப்போ ஆலோசனை தேடி போறோம், ஊழியர்களை தேடி போறீங்க, அவங்க பிறகு திரும்ப உங்களுக்கு உதவி பண்றாங்க. ஏன்? முன்னாலே இந்த வசனத்தை எடுத்து தியானம் பண்ணி நீங்க உபவாசம் பண்ணுங்க. இன்றைக்கு நாம் இந்த இடத்துல ஜெபிக்கிற இந்த ஜெபம் அப்படியே கேட்கப்படும்.
100% விசுவாசிக்கிறோம். ஒரு உன்னதமான ஒரு தேவ சமூகத்துல நம்ம ஒரு பொருத்தனை பண்ணணுங்க. பொருத்தனைங்கிறத விட நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். ஒண்ணு, சுயத்துக்காக என் சரீரத்தை ஒடுக்கி நான் உபவாசம் இருக்க மாட்டேன். சுயமான ஒரு காரியத்திற்காக ஆவியானுடைய நடத்துதலின்படி சுயமா ஒரு முடிவு எடுத்துட்டு எனக்கு இந்த இடத்துல வேலை வேணும் அப்படி கேட்கிறாதீங்க. ஆவியானவர் சொன்னா இந்த இடத்துல என்னுடைய மகளுக்கு இல்லைன்னா எனக்கு ஒரு வேலை வேணும், நான் வெளி தேசத்துக்கு போறேன், அங்க எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும், நீங்க நினைக்கிறீங்க, செபிக்கிறீங்க, ஆவியானவர் சொல்றாரு போ, நான் உன்னோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. கடந்து போறீங்க, அங்க ஒரு பிரச்சனை வருது, வேலையின் மத்தியில ஒரு விசா ப்ராசஸ் ஆகல, ஏதோ ஒரு காரியம் வருதுன்னா நீங்க உபவாசம் இருந்து ஆவியானுடைய நடத்துதலின்படிதான் நீங்க உபவாசம் இருக்கணும். இல்லைன்னா அதிக நேரம் ஜெபிங்க. உங்க விசுவாசம் நான் உபவாசம் பண்ணுனா கர்த்தர் கேட்பாரு. நான் உபவாசம் பண்ணுனா கர்த்தர் அதை கேட்பார். அப்போ உங்க விசுவாசம் உபவாசத்து மேலதான் இருக்கு, கர்த்தர் மேல இல்லை. நான் ஜெபிக்கிற உபவாசம் தேவன் அதை கேட்டு எனக்கு பதில் கொடு. நான் ஜெபிக்கிறேன், நான் பண்ணுகிற இந்த உபவாசம், நான் காத்திருக்கிற இந்த உபவாசம், அதெல்லாம் விசுவாசம். தேவன் செய்ய நினைப்பது ஒருபோதும் தடைப்படாது. நம்புங்க, முதல்ல விசுவாசிங்க. உபவாசத்தினால் நான் சாதிச்சிட்டேன், சாத்தியமே கிடையாது. ஆவியானுடைய நடத்துதலும் தேவனுடைய திட்டமும் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவர் நாமத்தில் அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்கள் அவர்களை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆவியில நடத்தப்பட விரும்புங்கள், ஆவியில உபவாசிக்க விரும்புங்கள், ஆவியானவரோடு இடைப்பட விரும்புங்கள். கர்த்தர் உங்களை மகிமையான காரியத்திற்கு உங்களை நடத்துவார். இன்னொரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வசனத்தின்படியாய் தேவன் உங்களை ஆசீர்வதித்து தேவ திட்டத்தின்படி உங்களை நடத்தத்தக்கதாய் சீக்கிரத்தில் நடக்க போகிற ஒரு நன்மை குறித்து நாம் வாசிக்க போறோம். வாசிப்போமா? ஏசாயா 58:8 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்தது, உன் நீதி உனக்கு முன்னே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பாருங்க, அப்பொழுது விடிய காலத்து வெளுப்பை போல உன்னுடைய வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு என்ன செய்யும்? சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னே பாதுகாக்கும். அதாவது உன்னை பின்னாலே காத்து கொள்ளும். உன்னை சுற்றிலும் அவர் விரும்புகிற உபவாசம் உங்க குடும்பத்தை என்ன செய்யும்? மகிமைக்குள்ளாய் நடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிற ஒரு காரியம், தீர்மானம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலின்படி என் சுயத்தை நான் என்ன செய்வேன்? சிலுவையில் அடிப்பேன். ஆவியானுடைய நடத்துதலின்படிதான் நான் உபவாசம் இருப்பேன். யார் உபவாச நாளை கூறினாலும், சபை மெய்ப்பரை தவிர, சபை போதகரை தவிர யார் உபவாச நாளை கூறினாலும் ஆவியான இடத்துல ஜெபித்து நான் அந்த நாளை கடைபிடிப்பேன். இல்லாவிட்டால் அதே டிவி சேனல் முன்னால இருந்து நான் ஜெபிப்பேன். அந்த நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவேன். நான் அதை பார்ப்பேன், அதோட ஐக்கியமா இருப்பேன். ஆவியானவர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் செய்வேன். ஆனா ஆவியானுடைய நடத்துதலின்படிதான் நான் உபவாசம் இருப்பேன். அதை சொல்லுங்க. அதை சொல்லும் பொழுதுதான் தேவநாம மகிமைப்படும், தேவனுடைய திட்டம் உங்க வாழ்க்கையில் நிறைவேறும். முதலாவது. இரண்டாவது, உபவாசம் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலை, நாளைக்கு உபவாசம் இருக்க போறேன், ஆவியானவரே நீ நடத்துங்கப்பா, நான் எப்படி எல்லாம் ஜெபிக்கணும், எப்படி நான் இருக்கும் நீங்க விரும்புறீங்க அப்படிங்கறத ரெண்டாவது கேளுங்க. மூன்றாவது, உபவாசம் அவருக்கு உகந்ததா இருக்கத்தக்க நம்முடையதை எல்லாவற்றையும் விட்டு தன்னை தாழ்த்தி அவரிடத்துல போய் நீங்கள் இருந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறபடி எல்லாவற்றையும் விட்டு நீங்க அவர்கிட்ட போய் என்ன செய்யுங்க? தன்னை தாழ்த்தி அமர்ந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. 1 நேரம், 2 நேரம், 3 நேரம் உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுது. வேத வசனத்தின்படி அவங்க இரவும் பகல் இருந்து ஜெபம் பண்ணாங்க. ஆனா இன்றைக்கு நம் விசுவாசத்தின்படி நீங்க ஜெபிக்கிறீங்க. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அது உங்களை என்ன செய்யறது இல்லை. அவர் உங்களுடைய ஜெபத்தை, உபவாசத்தை அவர் தள்ளுறது இல்லை. ஆனா வசனத்தின்படி நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன்னு சொல்றேன், நீங்க பலன் அடைகிறீர்களா என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. ஒண்ணு, நான் உபவாசம் இருக்கிறேன், பலன் அடைகிறேன்னா நான் உபவாசிக்கிற காரியம் நடக்குதா? வரத்தை கேட்டு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றீங்க, அந்த வரத்தை குறித்து நீங்க உபவாசம் பண்ணி, இதுல ஒரு சகோதரி ஒரு வரத்துக்காக நீங்க பல மணி நேரம் ஜெபிக்கிறீங்க.
நீங்க பல மணி நேரம் ஜெபிக்கிற நீங்க அந்த வரத்தை கர்த்தர் கொடுத்து உங்களால சரியான முறையில பயன்படுத்த முடியுமா? இல்ல அந்த வரத்தை குறித்து ஒரு தெளிவு உங்களிடத்துல இருக்கா? தேவன் பல முறை அதை வேண்டான்னு சொல்லியும் நீங்க அந்த வரத்தை கேட்டு கேட்டு நீங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களே, யோசிச்சு பாருங்க. அதை கொடுத்த உங்களுக்கு ஆபத்து, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பகிரங்கமான ஆபத்து. இப்பவுமே உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல அநேகருடைய ஆலோசனையை கேட்டு அவர்கள் உங்க மேல வச்சு அபிஷேகம் சொல்லி அவர் உங்களுக்காக ஜெபிக்கிறதுனால நடக்கிற நன்மைன்னு சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஒரு சகோதரியை குறித்து ஆவியான வெளிப்படுத்துறாங்க. நீங்க அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி நீங்கள் தன்னிச்சையா நிக்க முடியும்? அவங்க ஜெபிக்கிறாங்க, எனக்காக அவங்க ஜெபிக்கிறாங்க, நான் வேலை பார்க்கிறேன், நல்லது. எங்க அம்மா ஜெபிக்கிறாங்க, எங்க அப்பா ஜெபிக்கிறாங்க, நல்லது. உனக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அதுல நின்னுங்க. வரத்தை தர அவர் சித்தம் உள்ளவர்னா உங்களை அதை கொடுக்காம அந்த அழைப்புக்குள்ள அவர் கொண்டு வர மாட்டார். ஏன் கேட்டு கேட்டு மன்றாடிக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த வேலை உங்களுக்கு தரணும் அப்படின்னா ஏன் நீங்க முரண்டு பிடிச்சிட்டு இருக்கீங்க? அது வேலை எனக்கு வேணும், பெற்றுக்கொண்டே ஆகணும். ஏன் முரண்டு பிடிக்கீங்க? அவரே வாய்க்க பண்ணுவார். அவர் சித்தம்னா வாய்க்க பண்ணுவார். தேவ சித்தத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள். கேட்டு பெற்றுக்கொள்ள விரும்பாதீர்கள். தேவ சித்தத்திற்கு ஒப்புக் கொடுங்க. இது எனக்கு வேணும்னா, கர்த்தர் தரணும்னா கண்டிப்பா அதை உங்களுக்கு தருவார். அடம் பிடிச்சு நீங்க பெற்றுக்கொண்டு அடம் பிடிச்சு இது வேணும் அப்படிம்பீங்க, கர்த்தர் அது வேண்டாம் நிராகரித்து வச்சிருப்பாரு, நீங்க பெற்றுக்கொள்வீங்க. பின்பு அதை தற்காத்து கொள்வதற்கு தேவ சித்தத்தில் விட்டு விலகுவத வேண்டியதா இருக்கும். கர்த்தர் நல்ல அறிவார், யாருக்கு என்ன கொடுத்தா சரியா இருக்கும். அதே போல ஒரு சகோதரனும் இதே லைன்ல இருக்கிற ஒரு சகோதரனும் பாருங்க, உங்க உணர்வுகளும் உங்க உணர்ச்சிகளும் கொல்லப்படுது வார்த்தையினால். நிறைய முறை வார்த்தைகளினால உணர்வுகளும் உணர்ச்சிகளும் கொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு அப்படியே செத்து போகிற மாதிரியான ஒரு காரியத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க. அதுக்காக நீங்க உபவாசம் பண்றீங்க மாறணும் அப்படின்னு. அன்பு சகோதரனே, நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க, வேதத்தை அதிகமா வாசிங்க, ஆவியானவருடைய நடத்துதலின்படி உபவாசம் பண்ணுங்க, ஜெயம் பெற்றுலாம். நீங்க ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். அவர் பாதுகாப்பு உங்க மேல இருக்கு, அவருடைய சேனை உங்க கூட இருக்கு. எல்லோருக்கும் கர்த்தருடைய தூதர்கள் உண்டு. ஏதோ தனித்து விடப்பட்டது போல ஏன் உணர்றீங்க? தனியா இருக்கிறது போல ஏன் உணர்றீங்க? ஒரே ஒரு காரணம் தான், சுயமா எடுக்கிற முடிவு உங்களை தனிமையில கொண்டு போய் விட்டது போல இருக்கும். சுயமா எந்த முடிவு எடுக்காதபடி சிம்சோனை போல தேவன் உங்களை விட்டு நிராகரித்து வைக்கப்பட்ட பகுதிக்குள்ள பிரவேசிக்காதீங்க. வேண்டாம்னு அகற்றப்பட்ட திராட்சை ரசத்தை அவர் வேண்டான்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கணும்? நிராகரிச்சிருக்கணும். திராட்சை தோட்டத்துக்குள்ள போன தவறு. ரெண்டாவது, செத்து போன எந்த விலங்கையும் அவர் தொடக்கூடாது. நசரேயன் சிங்கத்தினுடைய வயிற்றுக்குள்ள இருக்க அந்த தேனை எடுத்து சாப்பிட்டது தவறு. சின்ன சின்ன காரியத்துல கர்த்தர் அதை பெருசா பார்க்காத நேரத்துல தேவன் விரும்பாத, தேவனே செய்யக்கூடாதுன்னு சொல்ற ஒரு இடத்துக்கு அவர் கடந்து போறதுனால பலனை இழக்கிறார். ஆயினும் வசனம் சொல்லுகிறது, தேவனால் இது உண்டானதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அவன் போய் தேவனால சில காரியங்களை அவன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார். அதன் மித்தமாய் கடைசி நேரத்துல கர்த்தர் அவர் மேல இறங்குறார். தேவன் அனுமதிக்கிற சில காரியங்கள் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, தெளிவாரீங்க. இப்ப நீங்க நிறைய பேருடைய இருதயத்தினுடைய அந்த எண்ணங்கள் உள்ள கேள்விகள் முதற்கொண்டு பரிசுத்த ஆவியான அழகா தெளிவா எனக்கு அதை உணர்த்துக்கிறாருங்க. நீங்க லைன்ல இருக்கிற ஒரு சிலருடைய இருதயத்துல கேள்வி, அப்போ உபவாசமே இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சகோதரிலாம் ஒரு கேள்வியில இருக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆவியானவர் சொல்லாம இருக்கிற உபவாசம் பட்னி தான். அது பட்னி தான், அது பலவீனம் தான் உனக்கு. பரிசுத்த ஆவியானவருடைய காரியத்தின்படி உபவாசம் பண்ணுங்க. சபை மேய்ப்பர் சொல்லுகிறபடி கீழ்ப்படிங்க, செயல்படுங்க, ஒரு மனமா நீங்க. அங்கேயும் ஆவியானுடைய நடத்துதல் உங்களுக்குள்ள உண்டாகும். எல்லா மேய்ப்பரும் எல்லா போதகரும் சரியா இருக்கிறாங்க, எல்லாம் கரெக்டா பண்றாங்கன்னா சொல்ல மாட்டேன். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானுடைய ஞானம் இருக்கு, ஆவியானுடைய வழி நடத்துதல் இருக்குல்ல, கணித்து தெரிந்து கொள்ளுங்க. உணர்வுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கார். இன்னொரு சகோதரி, இடைவிடாம நான் ஜெபிச்சுட்டே இருக்கிறேன் பிரதர், அது நடக்கவே இல்லை. நீ தேவ சித்தம் இல்லாம ஜெபிச்ச எப்படி நடக்கும்? கர்த்தர் அதை விரும்புறாரா? கர்த்தர் அதை சொன்னாரா செய்யும்படி? இல்ல பிரதர், அதான் என் வாழ்வாதாரம். அது நீ எடுத்துக்கொண்ட முடிவு, நீ எடுத்துக்கிட்ட முடிவுல உன்னால நிக்கவே முடியல. தொடர்ந்து விழுந்து விழுந்து எழும்பிட்டே இருக்கிற. ஏன் அதை தொடர்ந்து போற? நிப்பாட்டு, அதை நிப்பாட்டின, அதோட நிறுத்து, அதை விட்டு வெளியே வா. இல்ல அவங்க இல்லாம என்னால ஜெபிக்க, அவங்க இல்லாம நீ சாக மாட்டேன். ஒரு சகோதரி ஒரு குரூப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க,
அந்த குரூப் இல்லாம உங்களால முடியாது. அந்த குரூப்னாலதான் உனக்கு பாதிப்பு. வெளியே வா, காத்துரு, கர்த்தர் சமூகத்தை நீ காத்துரு, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. தேவன் உன்னை நடத்துவார், தேவன் உன்னை பாதுகாப்பார், தேவன் உன்னை பலப்படுவார். நிறைய பேர் சொல்றாங்க, எனக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறபடினாலதான் பிசாசு என்ன மேற்கொள்ள முடியல. உண்மை, நான் இல்லைன்னு சொல்லல. அதனால அவங்க ஜெபிக்கிறதுனால மட்டுமே நான் பாதுகாக்கப்படுகிறதுங்கிறது கூட ஒரு தவறான யோசனை. அவங்க ஜெபிக்கிறதுனாலதான் நான் பாதுகாக்கப்படுகிறேன்னா, கர்த்தரால நான் பாதுகாக்கப்படுகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டு கிராமத்துக்கு வரும்போது எனக்காக ஜெபிக்கிற யாருமே இல்லை. அன்னைக்கு நான் பாதுகாக்கப்படலையே, அந்த பிசாசுக்கு என்னை தேவனை விட்டுட்டாரா? இன்னைக்கு ஒரு சிலர் மற்றவங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த சகோதரி எனக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதனாலதான் என்னால என்ன செய்ய முடியும், ஓட முடிகிறது. விசுவாசத்தை சகோதரி மேல வைக்காத, கர்த்தர் மேல வை. உன் மீது வைத்திருக்கிற அழைப்பு சகலவற்றையும் செய்து முடிக்கிற பலனையும் திராணியும் உனக்குள் வைக்காமல் தேவன் உன்னை பரலோக பூமியில அனுப்பல. என் மீது தேவன் சகல விதமான அதிகாரத்தையும் வைத்திருக்கிறார். சகல காரியத்தை என்னால் செய்ய முடியும். விசுவாசி. மற்றவங்க ஜெபத்தின் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை உன் மீது கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகத்தின் மீது வைத்து அந்த விசுவாசத்தை வை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், மாறாதவர். ஏன் நீ மாறிட்டே இருக்க? அவர் மாறாதவரா இருக்காரு. அவர் உன்னை புடமிட்டு இருக்கிறாரு. புடமிட்டு அழகா உன்னை பொண்ண விளங்க பண்றாரு. உணர்வுள்ள இருதயத்தை கேட்டு தேவன் ஜெபிங்க. எல்லாத்தையும் சார்ந்து பாருங்க. ஒரு சகோதரி வீட்டுக்கு போயிருக்கிறேன். படையா ஊழியர்கள், படையா ஊழியர்கள். அந்த ஊழியர்கள் முக்கால்வாசி பேரு கத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் அந்த ஊழியர் அழைப்புங்கிறது என்ன, அந்த அழைப்பினுடைய மேன்மை என்ன, வெளிப்பாடு எதுவுமே தெரியாது. ஆனா அந்த சகோதரி வீட்டுக்குள்ள படையா வராங்க. அப்ப அந்த சகோதரி வீடு எப்படி இருக்கணும்? மிகுந்த சமாதானத்தோடு கணவன் மனைவி ஐக்கியத்திலும் பிள்ளைகளும் ஆவிக்குரிய ஜீவித்திலும் அனல் கொண்டு எரியணும். ஆனா அந்த சகோதரி வீடு எப்படி இருக்கு தெரியுமா? அணைந்த விளக்கை போல. கணவன் மனைவி பேசி பல மாதங்கள் பேசினாலே சண்டை தான். அந்த பிள்ளைகள் பாருங்க, பரிதாபமா பிள்ளைகள் உட்கார்ந்து. அப்ப நான் சொல்றேன், அந்த அது அழைப்பு உங்களுக்கு கடவுள் தான் சொன்னாரா இவங்களை அனுமதிக்கும்படி? இப்படி எல்லாரும் வராங்க, கிச்சன் வரைக்கும், அவங்களுடைய பெட்ரூம் வரைக்கும் ஊழியர்கள், எல்லா இடத்துக்கும். புரியல. இதெல்லாம் உங்களுக்கு ஆவியானுடைய நடத்துதல் நீங்க செய்றீங்களா? சமாதானம் வீட்டுல இருக்கா? எந்த ஞானத்துல இதை செய்றீங்க? இல்ல அவங்களாம் வந்து ஜெபிச்சாதான் நீங்க, அவங்க ஜெபிச்சுதான் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. இல்ல அவங்க இல்லாம நீங்க வாழவே இல்லையா? அவங்க வரதுக்கு முன்னால நீங்க ஆண்டவரோட ஒப்புரவா இல்லையா? அவங்க இன்னும் வளரவே இல்லை. அவங்க எல்லாரும் வந்து இவங்க தலைமையில கை வச்சாதான் இவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எவரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. தேவனும் நீங்களும் உள்ள உறவு மட்டும்தான் ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். ஊழியர்களை உதவி தேவை. எப்படியாப்பட்ட ஊழியர்கள்? அங்கீகாரம் பெற்ற ஊழியர்கள் இன்னைக்கு நமக்கு என்ன செய்றாங்க? அழகா கர்த்தர் வச்சிருக்கிறார். அழகா அவங்க நடத்துறாங்க, அழகா சாட்சிகளை சொல்றாங்க. அதை பிடிச்சு போய்கிட்டே இருங்க. அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கப்படுகிற நாட்கள் வருகிறது. கவனமாயிரு. நீ விதைக்கிற விதை, உன் காணிக்க, உன் நேரம், உன் போன் கால்ஸ் எல்லாம் எங்க விதைக்கப்படுது, எப்படி விதைக்கப்படுகிறதே கவனமா இருங்க. ஜெயிக்க பாருங்கள். அப்பொழுது தேவன் உங்களுடைய உபவாசத்தையும் உங்கள் ஜெபத்தையும் கேட்க வல்லமையுள்ளவர். உபவாசம் 2 காரியத்திற்காக அனுமதிக்கப்படுகிறது. ஒன்று, இந்த வகை பிசாசுகள் ஏன் அதை உபவாசத்தை உள்ள ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, அங்கதான் மாமிசம், உபவாசத்தின் மீது மாமிசம் ஒடுக்கப்படும். மாமிசம் ஒடுக்கப்படும் பொழுது ஆவியானவருடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டு எந்த காரியத்தில் எப்படி வசனத்தை எடுத்து ஜெபிச்சு அந்த கட்டு உடையுங்கிறத தேவன் விளக்குவார். அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது உபவாசம். உபவாசம் என்பது அது தேவன் ஒரு பெரிய சாவி. அது ஒரு பரலோகத்தை திறக்கிற சாவி இல்லைன்னு சொல்லல. நினிவே பட்டணத்தார் திறந்தாங்க. தேவனுடைய வார்த்தை, தேவன் சொன்னார் நான் அழிப்பேன்னு சொன்னாங்க. அழிப்பேன்னு சொன்ன அந்த ஆண்டவருடைய அந்த தீர்க்க தரிசனத்திற்கு பயந்து, அந்த சத்தியத்திற்கு பயந்து நடுங்கி உபவாசித்தார்கள். கர்த்தர் அவங்க நியாய தீர்ப்பை மாற்றினார். அவங்க உபவாசத்திற்கு கர்த்தர் செவி கொடுத்தார். சத்தத்திற்கு பயந்து, வசனத்துக்கு பயந்து நடுங்கி உபவாசம் பண்ணுங்க. பிசாசுக்கு பயந்து நடுங்கி ஏன் உபவாசம் பண்றீங்க? இந்த பகை பிசாசு போகணும்னு சொல்லி உபவாசம் பண்றணும். அது ரொம்ப தொந்தரவு கொடுக்க பிரதர், அதனால தேவன்கிட்ட உபவாசம் பண்றேன்னு சொல்லாதீங்க. இந்த பிசாசை நான் விரட்டுறதுக்கு உபவாசிக்கிறேன். உங்களால முடியும், உங்களால முடியும், உங்களால முடியும். ஏன் தெரியுமா? உங்களால முடியுங்கிறத உங்களுக்குள்ள விதைத்தவரே அவர் மட்டும்தான்.
சிலுவையில உங்களுக்கு ரத்தம் சிந்திருக்கார். சிலுவையில உங்களுக்கு ரத்தம் சிந்திருக்கார். சரீரத்தை எல்லாம் பிக்க கொடுத்திருக்கிறார். தழும்புகளை சுகமாக்கவும், தன் அதிகாரத்தை விட்டு கொடுத்து சத்ருவின் அதிகாரத்தை சிலுவையில அவர் வெளியரங்கமான கோலமாகி அவனுடைய சகல அதிகாரத்தையும் பறித்து கொண்டவராயிருக்கு. உணர்ந்து, உள்ளத்தின் ஆழத்துல உணர்ந்து ஜெபிங்க, உணர்ந்து உபவாசிங்க. 10 பிரசங்கத்தை கேட்கிறேன் பிரதர், 1000 பிரசங்கத்தை கேட்டாலும் ஒரு வசனத்துக்கு நீ கீழ்படிச்சா போதும். 10,000 பிரசங்கத்தை கேட்டு நீ பலவானாய் மாறி நயவசனிப்போடு நீ பிரசங்கிப்பானேன். நீ இப்படி இருக்கிற நீங்கள் படைக்கிற காணிக்கையும் பன்றி ரத்தத்தை போலதான் இருக்கும் கர்த்தர். எதற்கெடுத்தாலும் ஒரு போன் கால், பிரதர் அதை செய்யலாமா, சகோதரி இதை செய்யலாமா, சகோதரி இதை செய்யலாமா, ஐயா இதை செய்யலாமா. ஏன் அந்த நேரத்தை கர்த்தரிடத்துல உன்னால ஒப்பு கொடுக்க முடியாதா? தனித்திருந்து உன்னால ஜெபிக்க முடியாதா? ஜெபிச்சு தேவன் சொன்னதை உறுதிப்படுத்த ஊழியர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு அதே வார்த்தை வந்துச்சா, வழிநடத்தல் இருந்தா உறுதிப்படுத்திக்கோங்க, தவறு இல்லை. தலைவலியா, ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா தலைவலி, ஐயா உடம்பு வலியா. ஏன் எதற்கு தொடர்ந்து உனக்குள்ள பலவீனம் வருது? இதுல நீ உபவாசம் இருக்கிறவள், கரெக்டாக தசம பாகத்தை கொடுக்கிறவள், சபைக்கு போகிறவள், ஏன் தொடர்ந்து அந்த பலவீனம் உனக்குள்ள வருது? உன் வாயின் வார்த்தை சரியாக இருந்தால், உன்னுடைய நடவடிக்கை ஆவிக்குள்ள சரியாக இருந்தால் எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எதுவும் உன்னை மேற்கொள்ள முடியாது. எங்க ஒரு பகுதியில பிசாசுக்கு இடம் கொடுத்துருக்க. நான் என்கிற அகம்பாவமும் இருமா சுயமும் ஜென்ம சுவாபமும் தேவனுடைய இந்த உபவாசங்கிற இந்த காரியத்துக்குள்ள அவரை பிரவேசிக்க விடுவதபடிக்கு தடை செய்கிறது. அந்த ரங்கத்துல ஜெபிக்கிறவன் ஜெபம் வெளியரங்கமாய் மாற்றப்பட வேண்டும் என்றார். உன் குடும்பத்தை கட்டப்பார் முதலா, பின்பு உன் சகோதரனோட சகோதரியோட ஒப்புரவாகும், பின்பு உபவாசி. உண்மையா கேட்கப்படும். கணவனை வாயின் வார்த்தையினால தேல் கொட்டுறது போல கொட்டிட்டாங்க போய் நீ 40 நாள் உபவாசம் பண்ணி 21 நாள் உபவாசம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லை. உன்னால தேசத்துல எந்த மாற்றமும் வர போறது இல்லை. என் குடும்பத்திலே மாற்றம் வரலையே. அப்புறம் என்ன நம்பிக்கையில போய் தேசத்துக்குள்ள மாற்றம்? நீ உபவாசம் கண்ணீர் வெடித்து முதல்ல உன் சொந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்துங்க. சொந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்த பாருங்க. அப்படி நீங்க ஆதாயப்படுத்த ஜெபிக்கும் பொழுது தேவன் தேசத்தை குறித்தான உணர்வை உங்களுக்கு கொடுப்பார். நீங்களால முயற்சி பண்ணி, நீங்களா துக்க முகத்தை காட்டிக்கொண்டு, நீங்களா ஒரு மனமாய் நான் ஜெபிக்கிறதை போல எவ்வளவு நாள் நீங்க உங்களை நீங்களே ஏமாற்றுவீர்கள். ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. யாரோடு தேவன் பேசிக்கொண்டு, யாரோடு கர்த்தர் பேசிக்கொண்டு. கர்த்தர் கேட்ட 3 காரியம். நான் தேசத்தில் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது செய்யுங்கப்பா. 2வது கர்த்தர் கேட்கிறார், தேசத்தை நான் என்ன செய்ய நீ விரும்புறேன்? எப்படியாவது தேசத்தை விடுதலையாக்குங்க. 3வதுக்கு நான் என்ன செய்யணும் நீ விரும்புறேன்? ஆண்டவரே, இந்த தேசத்தை நீ விடுதலை ஆக்கியே ஆக வேண்டும். நான் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிறேன். என் சனத்திற்காக நான் திறப்புல நிற்கிறேன், உண்மையா நிற்கிறேன். இந்த எண்ணம் நமக்குள்ள இருந்தால் கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய வசனத்தை கேட்டு இதன்படி ஆவியானவருக்குள்ளாய் அர்ப்பணித்த ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய பூரண கிருபை உண்டாயிருக்க நம்ம இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இருந்த இடங்களில அப்படியே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, நல்ல கண்களை மூடி உங்களை நீங்களே அர்ப்பணித்து, இந்த உபவாச நாள் என் உபனுக்கு ஏற்ற நாளாய், என் தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறதா? நான் என் வாழ்க்கை, என் குடும்பத்தோட நான் ஒப்புரவா இருக்கிறேன்னா, ஆண்டவர் என்னை எதில் தவறினாலும் என்னை நினைச்சுங்க, நீங்க என்னை மாற்றுங்க. சுயத்துக்காக நான் இவ்வளவு நாள் இருந்தது கூட நீங்க அந்த ஜெபத்தை கேட்டீங்கப்பா. அது நானா முயற்சி பண்ணி என் சரத்தை ஒடுக்கி நான் இருந்தேன். நீங்க அந்த ஜெபத்தை கேட்டீங்க, நன்றிப்பா. ஆனா இனிமேல் உமக்காய் நான் வாழ விரும்புகிறேன். எந்த முடிவை எடுத்தாலும் ஆவியானுடைய ஆலோசனை இல்லாமல் நான் உபவாசிப்பதில்லை. ஆவியானுடைய நடத்துதல் எனக்குள்ளாக தனியாக தேவன் பேசுகிறதை நான் செய்ய விரும்புகிறேன். ஒப்பு கொடுங்க, கண்களை போடுங்க. தேவனுடைய ஈவு எனக்கு முன்பாக, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு முன்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. தேவனுடைய ஈவு வந்து கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தை தேவனுடைய ஈவு, கர்த்தருடைய ஈவு, கர்த்தர் கொடுக்கிற ஈவு, ஆண்டவருடைய ஈவு. நாம் ஜீவனோடு இருப்பது ஆண்டவருடைய ஈவு. பாருங்க, தேசம் முழுவதும் அவன் நிலையில கண்ணீர்ல இருக்குது. நம் மீது இதுவரைக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கு. தேவனுடைய ஈவு.
அந்த ஜனங்களுக்கு திறப்பில் இருக்க நம்மள ஒரு 7,000 பேரு, வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு 7,000 பேர் இருப்பதை போல ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தர் வேறு பிரித்து வைத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்களுக்கு ஆட்சி கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறபடி எல்லாம் ஒருமனப்படுவோம். ஆண்டவரே, இந்த உபவாச நாளிலே இந்த சத்தியத்தை கேட்ட சகோதரிகள், சகோதரர்கள், பிள்ளைகள், வளர்ந்து வருகிற வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், ஊழியர்கள், யார் இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி கர்த்தாவே, யார் இதை பார்த்து கொண்டிருந்தாலும் என் தேவனை, இந்த உபவாசத்தினுடைய உன்னத வலிமை, நினிவே பட்டணத்தார் 3 நாட்கள் தான் இருந்தார்கள், இரவும் பகலுமாய் உண்ணாமல், ஆண்டவரை புசியாமல், தண்ணீர் குடியாமல் 3 நாட்கள் இருந்தார்கள். நியாய தீர்ப்பு மாறி போனது. 3 நாட்களிலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு மாறினதையா, நியாய தீர்ப்பு மாறி போனது. அந்த 3 நாள் உபவாசம். இன்றைக்கு 21 நாள், 40 நாட்கள் என்று சொல்லி சரீரத்தை வருத்தி வேதனையோடு, கண்ணீரோடு இந்த தேச ஜனங்களுக்காக, மரித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக எப்படி உபவாசிக்க வேண்டும் என்று கூட நாங்கள் தெரியாதபடி எங்கள் இருதயத்தில் நினைத்தவிடம்லாம் நாங்கள் உபவாசித்துக் கொண்டிருந்தோம். ஆண்டவரே, உம்முடைய வைராகியம், பக்தி வைராகியம் தேச ஜனங்களை விடுதலையாக்கட்டும். விசேஷமா ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற இவர்களுடைய குடும்பங்கள், பிள்ளைகள், சொந்த பந்தங்கள், எவர் ஒருவர் ஆண்டவரை இந்த கொரோனா பிடியில் சிக்கி இருந்தாலும் என் தேவனுடைய சுகமளிக்கிற கடம் இறங்கட்டும். அவர்கள் மீது கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக, விடுதலையை கொடுப்பீராக, அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தில் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். தேசம் முழுவதும் கல்வாரி இரத்தத்தினால் மூடப்படட்டும். பெரியோர், சிறியோர், குழந்தைகள் முதற்கொண்டு என் தேவன் தொடுவீராக, ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அற்புதம் நடக்கட்டும், விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, தேசத்தில் ஒரு சேமத்தை தான். அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, ஆக்சிஜன் இல்லாமல் சுவாசிக்க முடியாமல் நுரையீரல் பாதிப்பிலும், ஆண்டவரே, உணவு குழாய் பாதிப்பிலும், அடிவயிற்று பாதிப்பிலும் இருக்கிற ஜனங்கள் மீது கர்த்தருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு தழும்புள்ள கரம் இறங்கி தொடட்டும். ஆண்டவரே, அவருடைய குற்றங்களை மன்னியும், அவருடைய வேதனைகளை மன்னியும். தெரியாத ஜனங்களை இறங்கும். ஆண்டவரே, இறங்கும் இயேசுவே, ஒரு அற்புதத்தை செய்யும் தேசத்தில். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படி இறங்குவீராக, இறங்குவீராக. அற்புதம் செய்தே ஆக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை நீர் விடுவித்தே ஆக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக, உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. என் நாமத்தை மகிமைப்படுத்த தேச ஜனங்களை விடுதலையாக்குங்க. உம்மால் மட்டும்தான் முடியும். விடுதலையாக்குங்க ஆண்டவரே, விடுதலையாக்கும். கரத்துல ஒப்பு வைக்கிறோம். பொறுப்பெடுக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜனங்களை நீர் பொறுப்பெடுக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு நன்றி. தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு நன்றி. ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், கர்த்தாவே, இப்பொழுது ஆண்டவர் இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் மீது, குடும்பங்கள் மீது கர்த்தருடைய பூரண கிருபை உண்டாயிருக்கட்டும். தகப்பனே, இவர்களுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. ஆழமாய் மக்கள் இன்னும் ஆழமாய் கடந்து வர கிருபை செய்யுங்கப்பா. உபவாசிக்கிறது எப்படி, உபவாசத்தினுடைய வல்லமை என்ன, நான் யார், நான் எப்படியாப்பட்ட நபர், தேவன் எனக்கு என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறார், என் பட்சத்தில் இருப்பவர் எவ்வளவு பெரியவர், என் ஜெபத்திற்கு எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை உணரத்தக்கதா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இருதயத்தில் ஒரு மறுரூபமாக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த சத்திய வசனத்தின்படி இவர்கள் ஆண்டவர் ஒரு நாள் உபவாசித்தாலும் தேவரீர் மகிமையான காரியத்தை இந்த இடத்தில் நீர் செய்ய வழங்கியுள்ளவர் என்பதை ஒவ்வொருவரும் உணரட்டும் ஆண்டவரே. இவருடைய உபவாச ஜெபமும் அந்த நேரமும் அந்த காலமும் எவ்வளவு பொன்னானது என்பதை ஒவ்வொருவரும் உணர்வடையட்டும். தொட்டு ஆசீர்வதியும். ஒரு பொழுதும் ஒரு நாளும் சுயம் மாமிசம் ஜென்ம சுவாபத்திற்குள் போகாது. ஆண்டவருடைய விருப்பம், ஆவியானுடைய விருப்பத்தின்படி பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் இருக்க தேவன் கிருபை செய்வீராக. தடைகள் உடைவதாக, பலப்படுத்துவீராக அப்பா.
ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும். மனவேதனையோடு மன சஞ்சலத்தோடு அநேகர் குடும்பங்களை பிரிந்து ஆண்டவரை மற்றும் தேவைகளுக்காக இடத்துல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீது கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். ஒருவேளை படுக்கையில் இருந்து கொண்டு கூட இதை கேட்டுக்கொண்டிருப்பார்களானாலும் என் தேவன் அவர்களை தொட்டு விடுதலையாக்கும், அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை பலப்படுத்துகிறார். மகிமையின் தேவ கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற கண்ணீரை துடைத்தருளுகிறார். தேவ திட்டம் நிறைவேறட்டும். தொட்டு ஆசீர்வதி பகிரங்கமாக எல்லா குடும்பங்களையும் சாட்சிகளாய் நிறுத்தும் என்று செபிக்கிறோம். தேவன் அப்படியே பொறுப்பெடுப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தேவ திட்டத்திற்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுங்க. விசேஷித்த வண்ணமாக வருகிற நாட்களில் தேசத்துக்குள்ள மகிமையான ஆண்டவரை ஒரு மாற்றத்தை, ஒரு விடுதலை நிறைந்த ஜனமாய், சுதந்திரமுள்ள ஜனமாய் ஜனங்கள் வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்வதற்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேவ திட்டம் இவருடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதா. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை பரவாதே. ஆமென். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் ஆண்டவர் இந்த ஆண்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்பவும் ஒரு ஆன்லைன் சர்வீஸ் நம்ம நாளைய தினம் நமக்கு இருக்கிறது. நாளைய தினம் 11 மணிக்கு நமக்கு பைபிள் ஸ்டடி இருக்கு. கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கும். அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாய் உங்களுக்கு இருக்கும். ஆவியின் மூலமாய் நடத்தப்படுகிறபடியினால் பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு அது நிறைய உங்கள் கண்கள் மனக்கண்களை திறக்குகிற காரியங்களை மட்டும்தான் நம்ம அதில் போதிக்கிறோம். தேவன் உங்களுக்கு இடைப்படுவாராக. நாளைக்கு 11 மணிக்கு நமக்கு சரியாக இந்த ஆன்லைன்ல இருக்கு. நீங்க கலந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்.